தங்கறதுக்கு எவ்வளவு பெரிய அரண்மனை இருந்தா கூட விளக்கு ஏத்துறதுக்கு ஒரு பொண்ணு கூட இல்லாம போயிடுச்சு. என்னவோ. அப்பாடா. சார், இந்த அக்கௌண்ட பார்த்து கொஞ்சம் செக் பண்ணி சொல்றீங்களா? அது சரி, இந்த 5 அண்ணன் தம்பிங்க எங்க இருக்கானுங்க? ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என் பொண்ணோட கல்யாணத்துக்காக தான் இந்த வயலை விற்க நினைக்கிறேன் தம்பி. ஒரு இடத்துல எங்க கண்ணு பட்டுடுச்சுன்னா வித்தவன் வாங்கினவன் 2 பேரும் இருக்க கூடாது. இது அநியாயம் தம்பி. இது என் உழைப்புல வாங்கினது. இது அநியாயமா ஆக்கிரமிக்க நினைச்சா நான் விட மாட்டேன். உன்னால வேற என்னடா பண்ண முடியும்? நிறுத்துங்கடா. வேர்வை சிந்தி சம்பாதிச்ச உன் இடத்துல இருந்து உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதனால இவனை மண்ணோட மண்ணாக்கிடுங்கடா. ஐயா, இது என்னையா ரொம்ப அநியாயமா இருக்கு. அண்ணா, நான் கிளம்பிட்டேன். அங்க வேலை முடிஞ்சுதா? நான் வரணுமா? அவசரப்படாதீங்க தம்பி, இங்க வேலை முடிய போகுது. நான் பாத்துக்கிறேன், நீ இப்ப வை. அம்மா, இங்க வராதம்மா. இங்க இருந்து போயிடுமா. இங்க வராத. சொன்னா கேளு, போயிடு. இவ்வளோ நேரம் உயிர் மேல உள்ள பயம் தெரிஞ்சது, இப்ப மானத்து மேலையும் தெரியுது. அண்ணா, இவனோட உயிரை நீங்க பாத்துக்குங்க. அவளோட மானத்தை நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆடி ஆடின்ற என்ன இவ்வளவு நேரம் ஆகியும் காணோம்? எப்போ வந்திருக்கணுமே. வண்டி ஏதாவது ரிப்பேர் ஆயிருக்குமா? யாருக்காக தாத்தா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட பேத்திக்காகடா. பேத்தியா? ஆமாண்டா, என்னை விட்டு விலகி போன என் பையனோட பொண்ணுடா. எவ்வளவு நாளைக்கு அப்புறம் என்னோட செல்ல பேத்தி என்ன பார்க்க வந்துகிட்டு இருக்காடா. உங்க பேத்தி இப்ப இங்க வந்துகிட்டு இருக்காளா? எனக்கு ஒண்ணும் புரியல. இத்தனை நாளா என் பையன் மருமகளோட சேர்த்து பேத்தியை இறந்துட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னோட பேத்தி ஒரு அநாத ஆசிரமத்துல வளர்ந்துருக்கா. இப்ப தாத்தா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பார்க்க வந்துகிட்டு இருக்காடா. ஐயா, கார் வந்துட்டு இருக்கு. என்னோட வாழ்க்கையில சந்தோஷங்கிறது தொலைஞ்சு போய் 25 வருஷம் ஆயிடுச்சுமா. இப்ப நீ வந்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷம் வந்திருக்கு. என்னம்மா அப்படி பாக்குற? இந்த 5 பேரும் உன்னோட மாமனுங்க, உன்னோட அத்தை பசங்க. நீ ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுமா. நான் எப்படி இருக்கேன்? ஆஹா, உனக்கு என்னம்மா தங்க செல்ல மாதிரி இருக்க. உட்காரு. என் பையனோட ஞாபகார்த்தமா நீ இருக்கன்னா என் பொண்ணோட ஞாபகார்த்தமா இந்த 5 அண்ணன் தம்பிங்கம்மா. இத்தனை நாளா இந்த எஸ்டேட் வேலைங்க, அதுக்கப்புறம் என்னையும் இவங்கதாமா கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்கள ஒருத்தருக்கு உன்னை கட்டி வைக்கணுங்கிறது தான் என்னோட ஆசைமா. அப்கோர்ஸ் உனக்கு விருப்பம் இருந்தா. சொந்தக்காரங்க இருந்தும் கூட இத்தனை நாள் நான் அனாதையா இருந்தேன். ஆனா இப்ப நீங்க இருக்கீங்க.
உங்களுக்கு எது சரின்னு படுதோ நீங்க அதையே செய்யுங்க தாத்தா. கேட்டீங்கல்ல? கேட்டோம். என்னங்க ஐயா, இன்னைக்கு ரொம்ப அதிகமா குடிச்சிட்டு இருக்கீங்க. எவ்வளவு குடிச்சாலும் போதையே ஏற மாட்டேங்குது. சரக்கு குடிச்சா போதை ஏறதானே செய்யும். இத்தனை நாள் அதை தாண்டா நினைச்சிட்டு இருந்தேன். போதை குடுக்கிற சரக்கு இதுல இல்ல, என் அக்கா பொண்ணு சொப்பனா கிட்ட தான் இருக்குது. சரக்கு போதையோட அண்ணன் தம்பிங்களுக்கு மச்சினிச்சி போதை தான் அதிகமாயிருச்சு போல இருக்கு. என்னடா முனவிட்டு இருக்க? இன்னைக்கு உங்க அக்கா பொண்ணு சரக்கு கூட சேர்த்து பேசுறீங்க. அங்க அவங்க பூ பழத்தோட சம்பந்தம் பேசிட்டு இருக்காங்க. எவன்டா அது என் முறை பொண்ணை பத்தி பேசுறது? ஐயா, புருஷன் அவளுக்கு நான் தான் புருஷன். பெங்குக்கு 10 வாட்டி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு, நான் தான் புருஷன்னு. டேய் இங்க வாடா. டேய் முட்டா பயல, 10 வாட்டி இல்லடா, எத்தனை வாட்டி சொன்னாலும் ஆசை தீராது. கோஹினூர் ஆட்டம் புள்ள மச்சினிச்சியும் எனக்கு தான்டா. கோடிக்கணக்கான ஆஸ்தியும் இந்த சீதாராமனுக்கு தான். டேய் நீ சொல்றா, எங்க அண்ணன் தம்பிகள்ல சொப்னா யாருக்குடா சூட் ஆவா? அது உனக்கு சுத்தமா சூட் ஆகாதுடா. அந்த சொப்னா மட்டும் உனக்கு எப்படி சூட் ஆக போறா? என்னடா சொன்ன? அது என்னன்னா, சூட்டு பூட்டு போட்டாலும் உங்க மச்சினிக்கு நீங்க தான் மேட்ச் ஆவீங்க. நல்லா சொன்னடா. சொப்னா மச்சினிச்சு ரொம்ப அழகா இருக்காடா. மச்சினிச்சுன்னு நீங்க மட்டும் இல்லைங்க, இந்த வீட்டுல நிறைய பேர் இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மச்சினிச்சு யாருக்கு கிடைக்க போறாங்கன்னு தெரியல. வேற யாருக்குடா? ஹைட்லயும் சரி வெயிட்லயும் சரி நான் மட்டும் தானடா மேட்ச் ஆவேன். என் மாமன் பொண்ணுக்கு நான் தாண்டா மேட்சிங். அவங்க கூட தாங்க மேட்சிங்கா இருக்காங்க. கத்தி கிழிச்சிடும். யாருக்குங்க? அவளுங்க இருந்தாலும் சரி, என் மனசு அவளுக்கு பறி கொடுத்துட்டேன். வணக்கம் மகாபிரபு. என்னையா லாயர், ரொம்ப நாள் ஆச்சு, வா. ஐயா, இங்க குடி முழுகி போயிட்டு இருக்கு. யார் குடிய யார் முழுகடிச்சது? உங்க வீட்டை நீங்களே முழுகடிச்சிட்டு இருக்கீங்க. என்னையா பேசுற நீ? நீங்க பண்ண மர்டர்ஸ் எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. அதுக்கு இப்ப என்ன? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஸ்லம் ஏரியா காலி பண்றதுக்கு அவங்க லீடரை தூக்கிட்டீங்கல்ல? அதுக்கப்புறம் 4 பேரை தூக்குனேன். இப்ப அதெல்லாம் எதுக்கு? எதுக்கா? நீங்க இருட்டிலேயே தூக்கி இருட்டிலேயே மாயமாக்கிட்டதா நினைச்சீங்கல்ல, இப்ப அது வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. உங்க மேல நான் பெயிலபிள் வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க. இன்னைக்கோ நாளைக்கோ உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. என் பேச்சை கேட்டு கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது நீங்க போயிடுங்க. வேற வழி இல்லையா லாயர்? இல்ல சார், கண்டிப்பா நீங்க போய் ஆகணும். என்ன சின்ன மாமா, கஷ்டப்பட்டு பாடியை பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. யார் மேல படையெடுக்க போறீங்க? நீ இருக்கும்போது வேற ஒருத்தி எதுக்குடி? பேத்தியோட சத்தம் மாதிரி இருக்கு, வாங்க போலாம். என்னாச்சுமா? ஐயோ, என்னன்னு தெரியலையே, வாங்க பார்க்கலாம். என்னாச்சுமா? என்னாச்சுன்னு சொல்லுமா. என்னாச்சு? ஐயா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கொலைன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா கொலைகாரன் யாருன்றது தெரிய மாட்டேங்குது. எஸ்பி சார், என்னோட பேரனை அநியாயமா கொண்டிருக்காங்க. கொலைகாரனை கண்டுபிடிச்சு கடுமையான தண்டனை கொடுக்கணும். உங்க பேரனுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா? அவனுக்கு யாருங்க எதிரிங்க இருக்க போறாங்க? இவங்க மத்தவங்க மாதிரி கிடையாதுங்க. என்னோட பேரனுங்கிறதுக்காக சொல்ல வரல. இந்த மாதிரி நல்ல பசங்களை சமுதாயத்துல பார்க்கவே முடியாது. குற்றவாளிங்க சட்டத்துல இருந்து தப்பிக்க முடியாது. அவங்கள பிடிச்சு கடுமையா தண்டிப்போம். இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்டரியை கண்டுபிடிக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசாஸ்தூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திதம்.
கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வ சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட கமல். டேய் டேய் சாணக்கியா, என்னடா இப்படி தூங்கிட்டு இருக்க? எந்திரிடா. ஒரு 5 மினிட்ஸ்மா. சோம்பேறி பையன். டேய் இன்னும் தூங்கிட்டே தான் இருக்கியா? வாழ்க்கையில எல்லாருக்கும் 50% தூக்கத்திலேயே முடிஞ்சிருமா, உனக்கு 80%. எப்படா சாதிப்ப? அதெல்லாம் ஓடுற டைம் எப்படி பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். காவியை வச்சுட்டு கப்போஸ்ட் போ. உனக்கு நாலடா, அப்பா தான் கரெக்ட். வருவார் வீணா போனவன். அண்ணா, டே அண்ணா, என்னடா இப்படி தூங்கிட்டு இருக்க நீ? பா முழிக்கவே மாட்டான். சீக்கிரமா எந்திரினா. டேய் உதவாக்கற, தூங்குறியா? சீக்கிரம் எந்திரற. ஏண்டா என்னைக்காவது சூடா சாப்பிட்டிருக்கியா? என்ன திட்டுறீங்களா? இல்ல தோசை. எனக்கா இன்னொரு ரொட்டி போடலாம்லம்மா. தோசையை திருப்பி திருப்பி போட்டா தீஞ்சு போயிடும் கொழுந்தனாரே. பாத்துட்டே இருங்க நீ. தீஞ்சு போன மாதிரி இருக்க என் ரேஞ்ச எப்படி மசால் தோசை மாதிரி திருப்பி போடுறேன்னு தெரியும். பகல் கனவை நிறுத்திட்டு முதல்ல ரெடி ஆவுடா. ஷாமலா, ஆபீஸ் போயிட்டு வரேன். சரிங்க. அண்ணா தேங்க்ஸ். டேய் டேய் என்னடா பெண்ணை மறந்துட்டீங்கப்பா? தினமும் ஏதாவது ஒரு பொருளை மறைச்சு வைக்கிறது, நான் மறந்துட்டேன்னு சொல்லி ஓடி வந்து கொடுக்கறது, இது உனக்கு நல்லாவே பழகிடுச்சுடா. இது எல்லாமே பாக்கெட் மணிக்காக தானே? இந்த 50 ரூபா. இன்னும் என்னடா? அது வந்து அதான் என்னன்னு கேக்குறேன். இன்டர்வியூ இருக்கு. எங்க? ரோட் நம்பர் 10. அங்க போறதுக்கு பஸ் டிக்கெட் 5 ரூபா தான்டா. போயிட்டு வர்றதுக்கு 10 ரூபா. மீதி உன் செலவுக்கு வச்சுக்கோ. இன்னும் என்னடா முகத்தை தொங்க போடுற? என்னடா பணம் பத்தலையா? பாக்கெட் மணி மேல இருக்கிற அக்கறைய பர்சனல் லைஃப் மேல காட்டுறா. நல்லா வந்துருவ. ஆளையும் மூஞ்சியும் பாரு. என்னடா இன்டர்வியூக்கு போறியா? ஆமாண்ணா. இந்தா 50 ரூபா வச்சுக்க. அண்ணா 50 ரூபாய்க்கு இவ்வளவு சென்டிமெண்ட் தேவையாடா? நல்லபடி இன்டர்வியூ போயிட்டு வா. உன் அண்ணன் கொடுத்த 50 ரூபாய்க்கு இன்டர்வியூ நடந்த மாதிரி தான் இந்த 50 ரூபாயும் வச்சுக்கோ. அண்ணி ஒரு பையனுக்கு ஒரு அம்மா தான் இருப்பாங்க. ஆனா எனக்கு என்னன்னா 2 அம்மா இருக்காங்க. கொஞ்சம் ஓவரா தெரியல? உங்களுக்கு அப்படித்தான் தெரியுதுங்களா? இவ்வளவு சோம்பேறித்தனம் இருக்கிற என் குழந்தைனார பாத்துக்கிற பொண்ணு எங்க இருக்காளோ என்னவோ. Santa Sota Sati Sita Sayo, hello baby come here ayo. You are looking so sweetie, hey baby. Santa Sota Sati Sita Sayo, hello baby come here ayo. You are looking so sweetie, hey baby. நான் சிறிய நில ஒன்றை தேடி கடகடவென விண்ணேறி உன் அழகை நானும் பாட நீ வெட்கம் கொள்வாயோ. காதலின்றி வாழ்வினில் ஸ்நேகம் எதுவும் உண்டோ? இந்த பெண்ணை போல இந்த உலகில் அழகே யாரும் உண்டோ? நான் சிறிய நில ஒன்றை தேடி கடகடவென விண்ணேறி உன் அழகை நானும் பாட நீ வெட்கம் கொள்வாயோ. பரிச்சயமாகும் முன்னாடி பரவசம் தந்தால் காதலி, நீ இல்லை என்றால் நான் மரித்தே போவேனே. காதல் பாஷைகள் புரியாது, காதல் ஆசைகள் தெரியாது, 2 வார்த்தையிலே உலகம் தடுமாறும். என் அழகே நீ வேணும், என்னை உன்னன் கண்ணால் தாக்காதே, உன் கண்ணால் தாக்காதே. என் உயிரே நீதானே, மதி உன்னை தேடும் தேவதே, மனமயங்கி போனதே. நான்
சிறிய நில ஒன்றை தேடி கடகடவென விண்ணேறி உன் அழகை நானும் பாட நீ வெட்கம் கொள்வாயோ. சொப்னா எழுந்திருமா, ஆபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல. எந்திரிக்கிறேம்மா. சொப்னா டைம் ஓடிட்டு இருக்கு, ஆனா நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க. ஓடுற டைம் எப்படி பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க பிரதர். சொப்னா எழுந்திருமா, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுல்ல. இன்னொரு 10 minutes டாடி. சீக்கிரம் எழுந்திருடி ப்ளீஸ். ஐயோ ஏய் சொப்னா சீக்கிரம் ப்ளீஸ் மா, இன்னொரு 10 minutes எழுந்திருமா, டைம் ஆகுதுல்ல. ப்ளீஸ் மா. இதோ எழுந்துக்கிறேன்ப்பா. இன்னொரு 5 நிமிஷம் ப்ளீஸ் மா. இன்னொரு 5 நிமிஷம் தான் தூங்கிக்கிறேன் ப்ளீஸ். இன்னொரு 10 minutes. சுப்புலட்சுமியோட சுப்ரபாதத்தை விட தூங்கிக்கிறேனே. சென்டிமெண்ட் சுப்ரபாதம் அதிகமாயிடுச்சு. ஓ டாடி நீங்களாவது சொல்லுங்க. இன்னொரு 5 நிமிஷம். ஏன் எழுந்துற? மம்மி டாடி எல்லாம் எங்க? நீ முழிச்சதும் போயிட்டாங்க. மறுபடியும் நாளை காலையில வருவாங்களாம். என்னடி ட்ரீம்ஸா? அவ்வளவு பெரிய குடும்ப பைத்தியமா இருந்தா கல்யாணம் பண்ணிட்டு 10 குழந்தைங்களை பெத்துக்க வேண்டியது தானே? நான் குழந்தைங்க பைத்தியம் இல்ல, அப்பா அம்மா பைத்தியம். அவ்வளவு ஆசை இருந்தா நீயே பெத்துக்கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாள் பூரா என்னோட முகத்துல க்ளோ குறையாம, என்னோட எனர்ஜி லெவல் எல்லாம் டவுன் ஆயிடாம நீ தான் என்ன பாத்துக்கணும். ஓகே? ஏய் சிந்து, 8th wonder பட்டு பகல்ல நட்சத்திரம். வாட்? டே டைம் ஸ்டார்ஸா? எங்க? அங்க. பட்டு பகல்ல நட்சத்திரம் எப்படி தெரியும்? பைத்தியக்காரி. பிரெயினை ரிப்பேர் பண்ணிட்டு எப்படின்றதுக்குள்ள வந்துடுறேன். யூ ஓகே பாய். ஏய் சாப்பிடலையா? அங்க ஃப்ரெண்ட் வெயிட்டிங். நைட்டு சாட்டிங், காலையில மீட்டிங். பி கேர்ஃபுல். பிரச்சனை வந்தா சமாளிக்கிறதுக்கு நீ இருக்கல டார்லிங். நான் அப்படியே டைரக்ட் ஆபீஸ்க்கு வந்துடுறேன். சரியா? பாய். என்னடா இப்படி பயம் முடிச்சிட்ட? ஓனரா இருந்துட்டு எதுக்கு அந்த பொண்ணை பார்த்து இப்படி பயப்படுறீங்க? என் பயத்துக்கு பின்னாடி பயங்கர பிளாஷ்பேக் இருக்குடா தம்பி. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு பேயா தெரியுதா என்ன? இல்ல. டெரரிஸ்டா? இல்ல. அப்பனா சாடிஸ்டா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. போக்கரிங்களுக்கு அகைன்ஸ்ட். இது என்ன ட்விஸ்ட்? உனக்கு பிளாஷ்பேக் பார்க்க தெரியுமா? ஓ தெரியுமே, நிறைய படத்துல பாத்திருக்கேன். அப்படின்னா நான் ரொமான்ஸ்ல ஆரம்பிச்சு வயலன்ஸ்ல முடிக்கிறேன்டா. இங்க கட் பண்ணி அப்படியே ஃபிஷ் டேங்க்ல ஓபன் பண்ணா. ஹாய் பியூட்டி. ஹாய் அங்கிள். என்ன அங்கிள் அப்படி பாக்குறீங்க? ஓ நீ ஒரே மாதிரி இருக்கீங்கல்ல. என்ன நம்பலையா? ஓ அழக பத்தி உனக்கே தெரியாது. அப்படியே நான் உன் மேல வச்சிருக்க அன்பை கூட உனக்கு தெரியாது. நீங்க எதை சொல்ல ட்ரை பண்றீங்கன்னு நினைக்கிறேன். லாக் இல்லாம ஓங்கி குத்துன மாதிரி ஒரே வார்த்தையில சொல்லி முடிங்க. I like it, but also I love you. லவ்வா? நீங்களும் நானும் லவ் எப்படி அங்கிள்? காதலுக்கு வயசு இல்ல, யாரு யார வேணாலும் காதலிக்கலாம். கல்யாணமாகி குழந்தை குட்டி இருக்கிற நீங்க எனக்கு ஐ லவ் யூ சொல்றது சரியில்லைன்னு தோணுது. என் காதலுக்கு என் பொண்டாட்டி தான் தடுங்கள்னா அந்த பொண்டாட்டியே தேவையில்ல. அவங்க பாவம் இல்லைங்களா அங்கிள்? 16 வயசு பாப்பா கிடைச்சா பொண்டாட்டி தேவையில்ல சொப்பனா. நீ ஊன்னு சொல்லு, உனக்கு நான் தாலி கட்டிடுறேன். எங்க நல்லா இருக்காது, அங்க கட்டுங்க. எங்க? கண்ணை கட்டிக்கோங்க, நான் கூட்டிட்டு போறேன். ஓகே. Open your eyes. என்னம்மா? ஆண்டி, உங்க வீட்டுக்காரர் என்ன லவ் பண்றேன்னு சொல்றாரு. நான் ஓன்னு சொன்ன தாலி கட்டிடுவாராம். ஓ மூஞ்சிக்கு சின்ன பொண்ணு இருக்குதா? ஆண்டி ஆண்டி
ஒரு சின்ன கேப் கொடுத்தா தலை சுத்துற அளவுக்கு ஒண்ணு சொல்றேன். சொல்லுமா. உங்களை பார்த்தா போர் அடிக்குதா அவருக்கு. இது பாவம் அங்கிள்னு கேட்டா கோவிலுக்கு போய் தேங்காய் உடைச்சிட்டா இந்த பாவம் சாபோல காணாம போயிடுமா. என்னது கடவுளை நீ இப்படி எல்லாம் வேற பயன்படுத்திக்கிறியா? இங்க பாரியா, உனக்கு 3 நாளைக்கு சோறும் கிடையாது படுக்கையும் கிடையாது. போயா வெளியே. இது எப்படி இருக்கு? உங்களுக்கு பொண்டாட்டி போர் அடிச்சு போச்சா? ஆண்டி உங்களை புருஷங்கிறதுனால இதோட சும்மா விட்டுட்டாங்க. இன்னொரு தடவை ஏடா கூடமா ஏதாவது பண்ணீங்க மேல வாங்கன்னு உங்களை கூட்டிட்டு போய் கீழே தள்ளி விட்டுருவேன். அப்படின்னா அந்த பொண்ணோட அழகு உங்களுக்கு சாபமா மாறிடுச்சுன்னு சொல்லுங்க. அட சும்மா இருப்பா, அவ பெண் இல்ல பெண் சிங்கம். ஹாய். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். வேற என்ன பண்ணுவேன்? பாய் ஃப்ரெண்ட் தேடிட்டு இருக்க. என்னடி சொல்ற? ஆல்ரெடி உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் லவர் ஆக முடியாது, லவர் ஹஸ்பண்ட் ஆக முடியாது. ஹாய். ஹாய். வாடி. நீ லேட்டா வந்தா எம்டி எதுவும் சொல்ல மாட்டாரு. எங்களை மட்டும் பர்கர் தின்ற மாதிரி திம்பாரு. நான் லேட்டா வந்தாலும் வர்க்க லேட் ஆகாம முடிச்சு கொடுத்துறேன்ல, அதனாலதான். அது சரி, நேத்து நைட் ஏன் பார்ட்டிக்கு வரல? ஓல்டேஜ் ஹோம்க்கு போயிருந்தேன். லைஃப் ஸ்டைல் என்னன்னே புரியலடி. இந்த வயசுல எல்லாரும் டிஸ்கோ கிளப் பப்னு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா நீ மட்டும் ஓல்டேஜ் ஹோம்க்கு போய் பழம் பலகாரம் துணிமணிகள்லாம் கொடுத்து அவங்கள போய் சந்தோஷப்படுத்திட்டு இருக்க. அதுல இருக்கிற ஹாப்பினஸ் இந்த பார்ட்டி பப்ல எல்லாம் கிடைக்காதுடி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன குட் மார்னிங்? உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன்? சார் ஃபார்மாலிட்டிக்காக. வாட் ஃபார்மாலிட்டிஸ்? நாஸ்டி ஃபார்மாலிட்டிஸ். வேலைய பாரு. எல்லாரும் டைம் வேஸ்ட் பண்றவங்க தான். சே. டைம் வேஸ்ட்னு சொல்லி அவன் தான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹலோ, யாரு? திஸ் இஸ் ராஜேஷ். உங்களை நான் தினமும் பாப்பேன். ஸ்கூட்டில போகும்போது ரொம்ப அழகா இருப்பீங்க நீங்க. ஏய், நான் ஸ்கூட்டில மட்டும் இல்ல, வாக்கிங்ல ஜாகிங்ல கூட அழகா தான் இருப்பேன். யாரோ ஐ லவ் யூ சொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணீங்க? மனசுல இருக்கிறது உங்ககிட்ட சொல்லலாம்னு தான். மனசுல இருக்கிறத போன்ல சொல்லக்கூடாதுங்க. வேற எங்கங்க சொல்றது? நீங்க ஏதோ ஸ்வீட் நியூஸ் சொல்ல விரும்புறீங்க போல இருக்கு. ஆமாங்க. சொல்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மைதாங்க. அப்படின்னா ஏதாவது ரெஸ்டாரண்ட் போலாமா? ஷூர். அப்ப பார்ட்டிக்கு என் ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணட்டுமா? ஓ, ஆல்வேஸ் வெல்கம். Thank you. அட்ரஸ் மெசேஜ் பண்றேன். ஓகே பை. ஓகே பை. ஈவினிங் பார்ட்டி ரெடி. என்னது பார்ட்டியா? இந்த மாதிரி அழகான ஃப்ரெண்ட் இருந்தா போதும், மாசத்துக்கு 4 பார்ட்டி போலாம். இன்னைக்கு ஏதோ புது பலியாட மாட்டிச்சு போல. ஏய், பலியாடுன்னு ஃபிக்ஸ் ஆயிடாதீங்க. பிடிச்சா அவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட், என்னோட ஹஸ்பண்டும் கூட. அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு அவரை பிடிச்சிருந்துச்சுன்னா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன மாதிரி தான். என்ன ஒண்ணு, அவருக்கு 4 அண்ணனுங்க, 4 தம்பிங்க, 4 அக்கா, 4 தங்கச்சின்னு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. 4 அப்பாவும் இருந்தாங்கன்னா அவங்கள நீ கட்டிக்கோ. சீக்கிரம் வா. எங்க வீட்ல தேடும். வீட்டு போணும்ல. ஆமா, அதுக்காக வெயிட் பண்ண முடியுமா? இப்ப வரவன் உனக்கு பிடிச்சிருந்தா சிரிச்சுக்கிட்டே கழுத்தை நீட்டிடுவேன். அவர் எப்படி இருப்பாருன்னு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. அவன் தான் போல இருக்கு. நல்லா இருக்காண்டி. ஹாய். கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு இவன் தான் நினைக்கிறேன். உனக்கு எப்படி தெரியும்? போன்ல கேட்ட வாய்ஸ்க்கும் பாடி லாங்குவேஜ்க்கும் நிறைய சம்மந்தம் இருக்குடி. ஹாய். ராஜேஷ், இங்க உட்காரலாமா? கம்ஃபர்ட்டா இருந்தா காலை நீட்டி படுத்துக்கோ. Shut up. This is Sindhu, my roommate and my best friend. Hi. She is Sanjana. Hello. Hi. Bearer. ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்க வேலையை நாங்க பார்க்கறோம். ஷூர். ஹே வெயிட்டர், ஆர்டர் வாங்கிக்கங்க. Once again. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. எம்மாடி, உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட் போல இருக்கு. நீங்க கொஞ்சம் ஸ்லோவா இருக்கீங்க. அவரை கொஞ்சம் பேச விடுறியா? சாரி. சொல்லுங்க. அது ஹலோ பாஸ், நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, என்ன பேச போறீங்கன்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும். இழுவையை நிறுத்திட்டு மேட்டரை சொல்ல ஆரம்பிங்க. ஐ லவ் யூ. நீங்க ஒத்துக்கிட்டா ஐ வாண்ட் டு மேரி யூ. உங்க ஏஜ்? 26. எனக்கு 22. ஹைட்? 5.8. நான் 5.6. வெயிட்? 65. என்னோட 50. எனக்கு அஃபைஸ் எதுவும் இல்ல. அப்ப உங்களுக்கு? அது சின்ன சின்னது ஏதாவது கண்டிப்பா இருந்திருக்கும். நல்லா இருக்கும். இதோ இந்த குரங்கு பேட்ச் தான் எனக்குன்னு இருக்கிற ஃபேமிலி. உங்க ஃபேமிலியா?
என் ஃபேமிலியை பற்றி உங்களுக்கு எந்த டென்ஷனும் தேவையில்லை. உங்களுக்கு மாமியார் குடும்பம் மாமனார் தொந்தரவு எதுவும் இருக்காது. நாளைக்கு நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் கூட தப்பி தவறி கூட யாரும் இருக்க மாட்டாங்க. முடிஞ்சது. இவ சென்டிமெண்ட்டே பீட் பண்ணிட்டான். டேய் எந்திரா. என்னாச்சுங்க? பிபில ரேட்டிங் ரைஸ் ஆயிடுச்சு. ஃபேமிலி மெம்பர்ஸே விட்டுருவியா? நம்ம பிரைவசிக்காக. என்னடா பிரைவசி? பொண்டாட்டிக்காக பேரண்ட்ஸே விட்டுருவியா? 10 மாசம் உன்னை பெத்த தாய் வளர்த்த ஆளாக்குன தகப்பன் உனக்கு பாரம் ஆயிட்டாங்களா? எனக்கு யாரும் இல்ல, ஆனா உனக்கு எல்லாரும் இருந்தும் நீ இல்லாத மாதிரியே சொல்றல்ல. அப்ப உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? அது இல்லங்க. எது இல்ல? உனக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. நீ யாரையும் வேணும்னு நினைக்கிறேன்னா அப்ப நான் மட்டும் உனக்கு எதுக்கு? கெட் லாஸ்ட். என்னடி நீ? எந்த பொண்ணா இருந்தாலும் மாமனார் மாமியார் ஓரவத்தி யாரும் இல்லாம தான் புருஷன் குழந்தைங்களோட ஹாப்பியா இருக்கணும்னு நினைப்பா. நீ மட்டும் ஏண்டி இப்படி டிஃபரெண்டா இருக்க? நீ குடும்பம் நடத்த போறது உன் புருஷன் கூடயா இல்லனா உங்க ஃபேமிலி கூடவா? அவங்க எல்லாரும் இருக்கிற ஆளுதான் நான் கட்டிப்பேன். ஃபேமிலிக்காக உயிரை கொடுக்கறவன், ஹியூமன் ரிலேஷனுக்கு வேல்யூ கொடுக்கறவன் கண்டிப்பா எனக்காக எங்கேயாவது பிறந்திருப்பான். அவன் தான் என்னோட காதலன். ஒரு முறை என்னை பார்ப்பாயா, ஒரு புன்னகை போதும் தருவாயா, என் மனதிலே உந்த நினைவுகள் சேராதோ. சிறு பிள்ளையாக நான் மாறிடவே, சிறு பொய்கள் நானும் சொல்லிடவே, உன் காதலைத்தான் நான் தேடி போவேனே. உன்னை நினைச்சே நான் நடந்தாலே என் பாதைகள் எங்கும் பூக்கள் தான். என் காதல் உனக்கெனவே உன்னை காணும் நேரத்தில் நான் தனியே வானுக்குள் போவேனே. நீ கவிதை சொல்லிடவே என் காதலோ பொங்கிடுதே கல 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 காவிரியாய். என் நித்தி எங்கும் சிந்த என் மனம் தினம் சிலையாகும். என் காதலோ பொங்கிடுதே கல 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 காவிரியாய். என் நித்தி எங்கும் சிந்த என் மனம் தினம் சிலையாகும். டேய் அப்பா, இந்த 500 ரூபா பிடி. தினமும் 50 100 தான் கொடுப்பீங்க, இப்போ 500 ரூபா கொடுத்தீங்களா? நம்பவே முடியலப்பா. நீ நம்பவே நம்பாதரா. ஏர்டெல்காரன் 500 ரூபாய்க்கு ஸ்பெஷல் ஆஃபர் ஃபுல் டாக் டைம் கொடுத்துருக்கான். இந்த 500 ரூபா என் போனை ரீசார்ஜ் பண்றதுக்கு, உன்னோட ஜல்சாவுக்கு இல்ல. ரீசார்ஜுக்க. ஹாய் மதன், எனக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரல தெரியுமா உனக்கு? நீ அனுப்பின மெசேஜ் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. கஸ்டமர் வந்திருக்காங்க, நான் அப்புறம் கால் பண்றேன் டார்லிங். ஹாய் வேணு. என்னடா செல்லம், நோ காலிங் நோ சேட்டிங். நான் என்ன பண்ணுவேன்? உன்னையே நினைச்சிட்டு உன் கால்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது சரி, நீ சாப்பிட்டியா? வேணு 1 minute சொல்லுங்க. நீங்க முதல்ல ஃபோன் பேசுறது நிறுத்துங்க. வேணு ஒரு நிமிஷம் லைன்ல இரு வேணு. வாவ், வாட் a மெசேஜ். இந்த ஃபோன்ல ஒண்ணு அந்த ஃபோன்ல ஒண்ணு எத்தனை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க? நீங்க சொல்லுங்க. ரீசார்ஜ் பண்ணணும். எவ்வளவுக்கு? 500 ரூபாய்க்கு. என்னமோ 5000 ரூபாய்க்கு பண்ற மாதிரி சொல்றீங்க. நம்பரை சொல்லுங்க. 99. நீ சொல்லு வேணு. 1208 1362. ஹே நாட்டி. என்னது கேக்கா? கண்டிப்பா. சரி ஆயிடுச்சா? ஓகே வேணு, ஈவினிங் மீட் பண்ணலாம். பாய். என்னங்க நீங்க தினமும் இங்க ஆயிரக்கணக்கான பேருக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, வெறும் 500 ரூபாய்க்கு என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ரீசார்ஜ் ஆயிடுச்சு, நீங்க காசு கொடுங்க. இப்போ நீங்க இங்க இருந்து போலாம். ஆய் செல்லக்குட்டி. இது பயங்கரமா இருக்கு. நீ ரொம்ப ஞாபகத்துக்கு வரடா எனக்கு. நம்ம போன்ல பேசி 2 நாள் ஆச்சுல. இப்பதானடி 1 மணி நேரம் பேசணும். மறுபடியும் இவனுக்கே கால் பண்ணிட்டனா? ஷிட். இப்படி பிச்சிட்டு போனா காசு யாரா தரது? கணக்குல எழுதிக்கங்கண்ணே, வேலை கிடைச்சதும் கொடுத்துட்றேன்.
என்னடா அவன் புதுசா காசெல்லாம் கேக்குறான்? இந்த கடைக்காரனு கூட நம்ம சீப் ஆயிட்டோம்டா. அவ்வளோதான்டா. 25 வயசு தாண்டுனா புருஷன் இல்லாத பொண்ணுக்கு வேலை இல்லாத புருஷனுக்கு வேல்யூ இருக்காது. பின்ன என் ஃபேவரேட்டை குடுறா. என்ன சாணக்கியா, இன்டர்வியூ என்னாச்சு? வீட்லயே உட்காருன்னு சொல்லிடுச்சா? மூஞ்ச பார்த்தாலே தெரியல. டேய், வரதட்சணை கொடுத்தாதான் பொண்ணுக்கு கல்யாணம், லஞ்சம் கொடுத்தாதான் வேலை இல்லாதவனுக்கு வேலை. அதனால நம்ம இப்படிலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம குறுக்கு வழியில போனா வேலை கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். கரெக்டரா? எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாதுரா. லஞ்சம் கிஞ்சன்னு சொன்னவே வீட்டை விட்டே துரத்திடுவாரு. எப்படியாவது எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும்டா. ஜாப் ஒன்று கிடைச்சதுக்கு அப்புறம் என் வீட்டில் இருக்கவங்களோட சந்தோஷத்தை பார்க்கணும். என்னடா சொல்ற? வேலை கிடைச்சதுக்கு அப்புறமாவும் ஆளுங்களை விட மாட்டியா? ஏன் தப்பா? நான் அந்த மாதிரிலாம் இல்லப்பா. எனக்கு வேலை கிடைச்சதும் வீட்ல எல்லாருக்கும் குட் பை சொல்லிட்டு பிளாட் வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் கூட தண்ணி அடிச்சுக்கிட்டு அவங்க கூட என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா இருப்பேன். டேய், என்னடா பண்ணு? பாஷா ரஜினி மாதிரி கத்திட்டு இருக்க. உங்களுக்குலாம் அறிவு இருக்கடா? இவ்வளவு வருஷம் நம்மளை பாத்துக்கிட்டாங்களே, வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம தான் அவங்கள பாத்துக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் மந்த் சேலரில அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கணும், அண்ணாடி கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், தங்கச்சிக்கு வளையல, சின்ன குழந்தைங்களுக்கு சாக்லேட்ஸ். இதெல்லாம் நினைச்சு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. டேய், கஷ்டமோ நஷ்டமோ சந்தோஷமா பாராட்டும். நமக்கு நடக்கிற நல்லது எல்லாத்தையும் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிக்கணும்டா. அந்த சந்தோஷமே வேறடா. நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன் மனைவி சென்டிமெண்ட் தாங்க முடியாம கூட்டு குடும்பத்துக்கு பூசணிக்காய் உடைச்சு தனி கொடுத்தன வேணும்னு கேட்டா அப்ப என்ன பண்ணுவ? நான் கல்யாணம் பண்ணனு வையேன், என் ஃபேமிலியோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறோட தான் பார்ப்பேன். ஹலோ மாஸ்டர், பொண்ணுங்க வீட்ல இருக்கவங்க கூட கேர் பண்ணாம இன்டர்நெட்ல குடும்பம் நடத்துற காலம் இது. பழைய படத்துல வர ஹீரோயின்ஸ் மாதிரி இப்ப பொண்ணுங்க கிடைக்க மாட்டாங்கப்பா. இத வச்சு பார்த்தா இவன் அப்பா அம்மா, அக்கா தங்கச்சி, அண்ணா தம்பி அப்படின்னு கூப்பிடுறத தவிர ஏண்டி அடியை இப்படின்லாம் கூப்பிடுற யோகம் இல்ல போல இருக்கு. போது நிறுத்துறா. என்ன காதலிக்கிறவ ஃபேமிலிக்காக உயிரியை விடுறவளா இருப்பா. கண்டிப்பா எங்கேயாவது பிறந்துருப்பாடா. எஸ், பிறந்துட்டா. இங்கேயே தான் இருக்கா. என் ஃப்ரெண்டுக்கு தகுந்த புருஷன் கிடைச்சிட்டான். நீ தாண்டா அது. ஆப்பா சொல்லுப்பா. ஏண்டா ரீசார்ஜ் பண்ணியா இல்லையா? அதெல்லாம் நான் எப்பயோ பண்ணிட்டேனேப்பா. எங்கடா என் போனுக்கு இன்னும் ரீசார்ஜ் ஆகலையே? ஏய், நான் கொடுத்த நம்பருக்கு நீ ரீசார்ஜ் ஆகலையா? என்னது ஆகலையா? அது எப்படிங்க ஆகாம இருக்கும்? சந்தோஷ், போனை கீழே வைக்கல, செவல பேத்துருவேன். போன்ல ரீசார்ஜ் பண்ணியா இல்லையா? ஆயிடுச்சுங்க. ஆனா அங்க ரீசார்ஜ் ஆகி தொலையலையா? இது என்னங்க லாங்குவேஜ்? என்ன லாங்குவேஜ்? இழுத்து விட்டு தவடா பேத்துக்கோ. செக் பண்ணு, முதல்ல செக் பண்ணு, செக் பண்ணு. உங்க நம்பர் சொல்லுங்க. 1120813662. 1362. ஆமா. மூஞ்சில இருக்க எக்ஸ்பிரஷனை பார்த்தா சரியில்லையே. டென்ஷன் ஏத்தாதமா. ரீசார்ஜ் ஆச்சா இல்லையா? அந்த நம்பர்ல ரீசார்ஜ் ஆகலங்க. ஆகலையா? 1362க்கு பதிலா 1368க்கு அனுப்பிட்டேன். தப்பு நடந்துருச்சுங்க. தப்பு நடந்துருச்சு. நடக்கும், நடக்கதான் செய்யும். ஏன்னா நீ சாதாரண ஆள் இல்லையா? அவ்வளோ சொல்லிட்டு இருந்தால, இந்த பக்கம் ஹாய்னு சொல்றது, இந்த பக்கம் டார்லிங்னு சொல்றது, இப்படி கீழே பார்த்து வாவ் வாட் இஸ் மெசேஜ் அப்படின்னு வழிஞ்சுக்கிட்டு இருப்பேன். நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. இதெல்லாம் எனக்கு எதுக்கு? முதல்ல காசு திருப்பி கொடு. என்கிட்ட அவ்வளோலாம் இல்லைங்க. அப்படியா? சரி, அவங்களுக்கே ஃபோன் பண்ணிக்கிறேன். யாருங்க? அதான் நீ போன்ல லைன் விட்டுட்டு இருந்தல, அவங்கள தான் கேட்க சொன்னேன். அவங்க எதுக்கு கொடுப்பாங்க? ஏன் கொடுக்க மாட்டாங்களா? ஆனா அவங்க என்ன கேட்டாலும் நீ கொடுத்துருவல்ல. கண்ட நேரத்துல கண்டவனுக்கு ஃபோன் பண்ணி வழிகிறல்ல, கஸ்டமருக்கு ரீசார்ஜ் போச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேண்டாம்? இப்ப எதுக்கு அழுகுற? உனக்கு என்ன நீ ஈஸியா அழுதுட்ட? எங்க அப்பா கிட்ட நான் என்ன சொல்ல? அவரு 10 ரூபா செலவு பண்றதுக்கே 10 வாட்டி யோசிப்பாரு. அப்படி இருக்கும்போது 500 ரூபா போச்சுன்னு தெரிஞ்சா. என்கிட்ட ஒரு சின்ன ஐடியா இருக்கு சார். என்னங்க? நான் ரீசார்ஜ் பண்ண அந்த நம்பரை சொல்றேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க காசை வாங்கிக்கோங்க. பிரெயின் நல்லா தான் வேலை செய்யுது. அதான் இத்தனை பேருக்கு பிராக்கெட் போட்டுட்டு இருக்கியோ. நம்பர் சொல்லு. 99 1200 1368. இங்க பாரு, ஃப்ரெண்ட்லியா ஒரு விஷயத்த சொல்றேன். பொண்ணு பையனுக்கு ரிங் கொடுத்தாலும், பையன் பொண்ணுக்கு ரிங் கொடுத்தாலும், பொண்ணுக்கு தான் டப்பா டான்ஸ் ஆடும். சாரிங்க, ஏதோ டைம் பாஸ்க்கு தான். டைம் பாஸுக்கு இந்த உலகத்துல எவ்வளவு இருக்குமா? கையில போன் இருக்கேன்னு மொக்க போடுறது, மூஞ்சே தெரியாம இந்த சாட்டு பண்றது, அங்க இருந்து ஆரம்பிச்சு சினிமா, பார்க்கு, ஹோட்டலு, பீச்சுன்னு போய் நாசமா போய் கெட்டு போறது. கடைசியா அவருக்கு இதெல்லாம் முடிஞ்சு நீ போர் அடிச்சு போய், அதுக்கப்புறம் உனக்கு அவன் போர் அடிச்சு போய் கடைசியில சூசைட்ல வந்து நிக்கும்.
சோ இப்போ இருந்து நீ பிளேட போறத ஸ்டாப் பண்ணிட்டு ஒழுங்கா ரீசார்ஜ் பண்ற வேலையை பாரு. கண்டினியூ பண்ணு. ஹலோ. ஏய், உனக்கு ஒரு நல்ல மாப்பிளைய நான் இப்பதாண்டி பாத்துட்டு வரேன். வாட்? எஸ், நீ ஆசைப்பட்ட மாதிரி அவனுக்கும் ஃபேமிலி ஹியூமன் ரிலேஷன்னா அவ்வளவு பிடிக்குது. அப்ப நீ ஃபிக்ஸ் ஆயிடு. அவர்தான் என் வருங்கால புருஷன். அது சரி, அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்த சிச்சுவேஷனை வச்சு பாக்கும்போது அவனுக்கு இருக்காதுன்னு தான் தோணுது. ஒரு வேலை செட் ஆயிருக்க மாட்டாங்க. உனக்கு பிடிக்கணும்ல? பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவர்தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட், என் புருஷன். அது சரி, நீ எங்க இருக்க? நான் இங்க தாண்டி இருக்கேன், வந்துட்டு இருக்கேன். டென்ஷன் ஆக வேண்டாம், சீக்கிரமா வா. ஹலோ ஹலோ ஹலோ, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுங்க. பேசுறது மட்டும் தானே? பாட்டும் பாடுவீங்களா நீங்க? பாட்டுல எனக்கு வராதுங்க, பேசுறேன். சரிங்க, என்ன? அது அது என்னன்னா, எனக்கு புரிஞ்சு போச்சு. ஜஸ்ட் எனக்கு இப்பதான் லெவர் கிடைச்சாரு. மேக்ஸிமம் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன மாதிரி தான். நீங்க வேற யாரையாவது ட்ரை பண்ணீங்க. ஹலோ, கட் பண்ணிட்டாளே. என்ன லவர்ன்றா? எனக்கு என்ன இந்த மாதிரி ஆளுங்களா மாட்டுறாங்க? மேடம் மேடம், உங்களை எம்டி உள்ள கூப்பிடுறாரு. நான்சென்ஸ். எல்லாரும் என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வாட் இஸ் திஸ் கொலவரி? மே ஐ கம் இன் சார்? கம் இன். Thank you sir. I want to tell like something to you. என்னோட இன்டென்ஷன் என்னன்னா, என்னோட பிசினஸ இந்த ஈஃபில் டவர் அளவுக்கு உயரத்துக்கு கொண்டு போக விரும்புறேன். ஆனா உங்கள மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிறதால செல்ஃப் டவர் அளவுக்கு கூட உயரத்துக்கு போக மாட்டேங்குது. சரி, அந்த ஒர்க் எந்த அளவுக்கு வந்திருக்கு? என்ன ஒர்க் சார்? இந்நேரத்துக்கு முடிச்சிருக்கணுமே. சார், சீக்கிரமா முடிச்சிடுறேன் சார். முடியாது. எப்படி முடியும்? நீ பண்ற வேலையை விட உனக்கு வர செல்போன் கால்ஸ் அதிகமாயிடுச்சு. அப்புறம் எப்படி முடியும்? சார், டைம் வேஸ்ட் ஆகும். நான் டைம் கூட பாக்குறது இல்ல. அடேங்கப்பா, சூப்பர். ஐ லைக் திஸ் ஒர்க் டென்ஷன். கீப் இட் அப். என்ன பண்ற? இப்பதானே நீ என்னமோ சொன்ன. ஒன்னு போனை ரிசீவ் பண்ணு, இல்லனா கட் பண்ணு. இல்லன்னு வச்சுக்கா, நம்ம ரெண்டு பேரும் இதனாலே டிஸ்டர்ப் ஆயிடுவோம். புரியுதா? ஒரு நிமிஷம் இரு. நாஸ்டி கால். என்னடா இது இந்த டைம்ல வந்துட்டு? இப்போ வந்து அசிங்கப்படுத்துற. ஹலோ. என்னங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது போனை கட் பண்ணிட்டீங்களே? கட் பண்ணாம உன்கிட்ட அரட்டை அடிக்க சொல்றியா? இங்க பாருங்க, நீங்க இவ்வளவு சீரியஸா பேசுறீங்க. இத கேட்கறதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்குங்க. என்ன சொல்லணும்? நான் இப்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்கேன். இன்னொரு தடவை டிஸ்டர்ப் பண்ணன்னு வெச்சுக்கோ, கஸ்டமர் கேர்ல உன் அட்ரஸ கண்டுபிடிச்சு உன் மேல கேஸ் போடுவேன். மறுபடியும் வச்சிட்டா. இவ கிளாஸ் நினைச்சேன். பெரிய மாஸ். முடிஞ்சது. நான் வரேன் சார். சார், அடிக்கடி கூப்பிட்டு முடிஞ்சதா இல்லையான்னு கேட்காதீங்க. வாட்? இப்படி கூப்பிட்டா டைம் தான் வேஸ்ட் ஆகும். வெரி குட், வெரி குட். இது என்னடா இது நாஸ்டி கால்? ஹலோ, என்ன? ஹாஸ்பிட்டல் போனியே, டாக்டர் என்ன சொன்னாரு? என்னது? நான் சரியா குடும்ப நடத்தல நின்று குழந்தை பிறக்கலையா? அவர் வேற என்ன சொன்னாரு? இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லு. இந்த மாதிரி டைம் வேஸ்ட் வேலையில என்ன இன்வால்வ் பண்ணாத. இந்த குழந்தை பிறக்கிற விஷயத்துல நீ அவரும் டீல் பண்ணிக்கங்க. என்ன நாஸ்டி போன். ஹாய். ஹாய். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டி. அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். அவர் யாரை எங்க பார்த்த? என்னடி ஆச்சு? போன்ல இவனோ டார்ச்சர் பண்றான். அவனுக்கு ஃபினிஷிங் டச் கொடுத்துட்டு வரேன். Shweta, can you look at here? Yes sir. There is a problem. Okay. ஏய், என்ன உன் பிரச்சனை? ஏன் அடிக்கடி ஃபோன் பண்ற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இல்லங்க, ஆக்சுவலி நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டீங்க. அது சரி, உன் மேட்டர் தான் என்ன? மணி மேட்டருங்க. மணி மேட்டரா? நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன மணி மேட்டர்? அது என் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணேன், ஆனா அது அப்படியே உங்க நம்பருக்கு ஆயிடுச்சுங்க. வாட்? அது சரி, ஏன் போனை ரீசார்ஜ் பண்றதுக்கு நீ யாரு? ஓஹோ, பொண்ணுங்களை ட்ராப் பண்றதுக்கு இது ஒரு புது டெக்னிக்கா? இங்க பாருங்க, நான் அந்த மாதிரி பையலாம் கிடையாது. அந்த காசை கொடுத்துட்டீங்கன்னா நான் எதுக்கு கொடுக்கணும்? நான் ரீசார்ஜ் பண்ண சொன்னேனா? அது நம்பர் மிஸ் ஆயிடுச்சுங்க. அப்போ அந்த காசு போயிடுச்சுன்னு விட்டுரு. பேலன்ஸ் போட்டு பாய் ஃப்ரெண்ட் ஆயிடலாம் நினைக்கிறான். இடியட். என்ன சார், ரீசார்ஜ் என்னாச்சு? சாப்பிடுறா.
ரீசார்ஜ் காசு கொடுத்துட்டேன். ஆனா அவங்க வேற நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டாங்க. அப்படியா? ஆமாப்பா. சி வாய முடு. 500 ரூபாயை பார்த்த உடனே அடக்கி வச்ச ஆசையெல்லாம் வெளியே வந்துருச்சு போல இருக்க. உன் உதவாக்கார ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எல்லாத்தையும் அழிச்சது போக இப்ப கதை சொல்றியா? கதை உன்னை நம்பி 500 ரூபா கொடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும்? நீங்களாவது நம்புங்கண்ணா. டேய், நீ பாலைவனத்துல மணலையும் காட்டுல இலையும் விக்கிற ரகண்டா. உன்னை யாரும் ஏமாத்திருக்காங்கன்னா நான் எப்படிடா நம்புறது? சாப்பிடுறா, சாப்பிடு. அண்ணி 500 ரூபாய் தானப்பா, போனா போகுதுன்னு விட. ஆனா ஒண்ணு மட்டும் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. சினிமால ஹீரோ போய் சொன்னா டக்குன்னு தெரிஞ்சு போயிடுது. ஆனா நீ போய் சொன்னா எல்லாருக்கும் உண்மையாதான்ப்பா தெரியுது. நீ சாப்பிடுறா, சாப்பிடு. ஒரு பொய்ய நம்ப வைக்கிறதுக்காக நீ பண்ற முயற்சி இருக்கே, சூப்பர்னு. ரூபாய்க்காக 25 வருஷம் மானம் பறி போயிடுச்சு. The number you have dialed is not reachable. The number you have dialed is not reachable. ஹேய், என்னோட 500 ரூபாய் என்ன பண்ணடா? அடங்கப்பா, இவர் கனவுல டென்ஷன் படுத்துறாருன்னா விடிஞ்சா முழுங்கிருவாரு. பகல தான் பிஸின்னு வருது. இப்போ ட்ரை பண்ணலாம். ஹலோ. ஹலோ. நீயா? ஆமாங்க, நான் தான். தூங்குறீங்களா? இந்த நேரத்துல தூங்காம உன்ன மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுவேன்னு நினைச்சியாடா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒரு பொம்பளை பொண்ணுக்கு இந்த டைம்ல ஃபோன் பண்ற? ஐயோ, உங்க இடத்துல ஒரு வயசான பாட்டி இருந்தாலும் இப்படிதான் கால் பண்ணிருப்பேன். என் நிலைமை அப்படி இருக்குங்க. இந்த டைம்ல கால் பண்ண கண்டிப்பா நீ புறம்போக்கு தான்டா. ஏய், யார் நீ புறம்போக்கு? நீயா நானா? ஏன் காசை திருப்பி குடுறீனா? நடி சும்மா எகிரிட்டு இருக்க. ஏய், என்ன லாங்குவேஜ் இது? உனக்கு ஒழுங்கா பேச தெரியாதா? கடுப்புல இருக்கும்போது இந்த மாதிரி பேசுறது எனக்கு மரியாதை தாண்டி. அது ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் இதுவே அதிகம். இங்க பாரு, காசு குடுப்பியா மாட்டியா? மரியாதையா கேட்டிருந்தா கொடுத்திருந்திருப்பேன். ஆனா செத்தாலும் கொடுக்க மாட்டேன். உனக்கு ஒண்ணு அது வாங்க வேண்டே. நான் கராட்டேல 4-5 பெல்ட் வாங்கிருக்கேன். அடிச்சுன்னு வச்சுக்கோ, லைஃப் ஃபுல்லா கோமாக்கு போயிடுவேன். ஏய், என்னடி விட்டா பேசிட்டா போயிட்டு இருக்க? இந்த பாரு, மரியாதையா காசை எடுத்து கொடுத்துற. 1 ரூபாய் கூட கொடுக்க முடியாது. முடிஞ்சதை பாத்துக்கோ. அவள உனக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, தெரிஞ்சுக்க. ஏய், அதிகமா பேசினா போட்டோக்கு மாலை போட வேண்டியதா இருக்கும். உனக்கு அவ்வளவு தில்லு இருந்தா என் நேர்ல வந்து எதனா பேசுறீ, அப்ப தெரியும் நான் யாருன்னு உனக்கு. 5 பைசா கூட கொடுக்க முடியாது. உன்னால முடிஞ்சது பண்ணிக்கோ. அடக்கடவுளே, அவ பேசிட்டா நானும் திருப்பி பேசிட்டேனே. வீட்டை மறுபடியும் இப்படி காசுன்னு கேட்கறது. ஏய், இங்கதான். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். இங்கதான் பார்த்தேன். மறுபடியும் கால் பண்றான். யாரு? அதான் போன்ல டார்ச்சர் பண்றான்னு சொன்னால அவன் தான் மறுபடியும் கால் பண்றான். ஹலோ. ஹலோ, போன் எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இங்க பாரு இம்சையரசா, நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். நீ என்ன இன்னும் டென்ஷன் ஆகாத. நீ நைட்டு பண்ண காரியத்துக்கு நியூசன்ஸ் கேஸ் போட்டிருக்கணும். எனக்கு டைம் இல்லைன்னு போடல. மேடம், தயவு செஞ்சு இந்த மாதிரி சொல்லாதீங்க மேடம். என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேடம். ஒரு 500 ரூபாய்க்காக சொந்த மகனு பக்கமே எங்க அப்பா கனவுல வந்து டார்ச்சர் பண்றாரு மேடம். ப்ளீஸ் மேடம். அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? நீங்க அந்த 500 ரூபாய் கொடுக்கலன்னா 5 மாசத்துக்கு எங்க அப்பா எனக்கு சோறு போட மாட்டாரா? சோறு போடுவாருங்க, ஆனா அதுல காய்கறியே இருக்காதுங்க. ப்ளீஸ் மேடம், 500 எனக்கு கொடுத்துருங்க மேடம். ப்ளீஸ் மேடம். சரி, நீ ரூடா பேசினதுனாலதான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். தேங்க்ஸ் மேடம். சரி, இப்ப நீ எங்க இருக்க? நான் கிருஷ்ணகாந்த் பார்க் வெளியே இருக்கேன் மேடம். ஆமா, உன்னை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல மேடம். உலகத்துல இருக்க எல்லா ஏழ்மையெல்லாம் என் மூஞ்சில் தான் மேடம் தெரியும். சோ நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரி, அங்கேயே இரு. சிந்து, நான் ஆபீஸ்க்கு போறேன். அவரு பக்கத்துல எங்கதான் பார்க்ல இருப்பாரு. இந்த 500 ரூபாய் அவர்கிட்ட கொடுத்துரு. நாம எதுக்கு கொடுக்கணும்? போட்டு விட, அழறாரு. அவரோட நம்பர் நோட் பண்ணிக்கோ. 99.
ஹலோ ஹலோ எங்க இருக்கீங்க? இங்க தாங்க இருக்கேன். பிளாக் ஷர்ட் 500 கொடுக்க வேண்டியது. எனக்கு தாங்க. அப்படின்னா நீங்க அங்க ஃபேமிலி ரிலேஷன் என்ன ஃபேமிலி என்ன ரிலேஷன் என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஒரு நிமிஷங்க. இவளுக்கு பாய் ஃப்ரெண்டா? அவினாஷ் நீ எங்கடா இருக்க? உனக்காக நான் இவ்ளோ நேரம் வெயிட் பண்றது. ஏய் ஏன்டா வெயிட் பண்ற? ஏன்டா வெயிட் பண்ண சொன்னா? அங்க போய் வெயிட் பண்றே. படி. அவன் என்ன பிரச்சனைல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சிந்து, அந்த கஷ்டமகான பாத்தியா? அந்த கஷ்டமகான் வேற யாரும் இல்லடி, உன் கணவர் ராமன் தான். வாட் ரியலி? ஆமா, நம்ம தேடுற மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டும் நீ கொடுக்க வேண்டிய 500 பார்ட்டியும் ஒருத்தர் தான். ஓ மை காட், அந்த கடவுள் உன் கூட விளையாடிட்டு இருக்காரு. நீ போன்ல திட்டுற, வெளியில தேடிட்டு இருக்க. அவன் போயிட்டானா? இன்னும் போலடி. ஆனா நான் இப்ப காசு கொடுத்துட்டேன்னா அவர் போயிடுவாரு. குடுத்துருவா? குடுக்காத. ஐயோ, போன்லயே ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா திட்டிடுவாரு. இப்ப நான் காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நான் வர வரைக்கும் மேனேஜ் பண்ணு. எனக்கு எதுக்கு தான் இந்த டென்ஷனை கொடுக்குறியோ? சரி, சீக்கிரம் வா. ஹலோ. இழுக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் வந்தீங்க? பணம் கொடு. கொடுக்கறேன். கொடுக்கறதுக்காக தானே வந்திருக்கேன். இருந்தாலும் அது நீங்க தான்றதுக்கு என்ன கேரண்டி? ஆமா, நீ இந்த பூமியில எந்த நேரத்துல வந்து பிறந்து தொலைஞ்ச? அத நம்பர் இருக்குல. என்னங்க, உங்க வாயில வந்ததெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு காசு கொடுக்க வேண்டியது நான் இல்ல, என் ஃப்ரெண்ட். அப்ப நீ எதுக்கு வந்து தொலைஞ்ச? அவ கொஞ்சம் தூரமா இருக்கா. நீங்க காசுக்காக போன்ல அழுதீங்களாமே, அந்த டிப்ரெஷன்ல நீங்க சூசைட் பண்ணிக்கிட்டா அவளுக்கு தானே ப்ராப்ளம் வரும். அதான் உங்களுக்கு தைரியம் கொடுக்கலாமேன்னு. ஓஹோ, அப்படின்னா இப்போ நீ எனக்கு தைரியத்தை கொடுக்க போற? தைரியம் கொடுக்க மாட்டேன். ஆனா ஒரு சின்ன கதை சொல்றேன். கதையில நிறைய ட்விஸ்ட் இருக்குங்க. ரவி ராஜுன்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல. ரவிக்கு ராஜு ஃப்ரெண்ட், ராஜுக்கும் ரவி ஃப்ரெண்ட் நினைக்கிறீங்கல்ல? இல்லங்க, எனிமி. கதை நல்லா இருக்குல்லங்க. இந்த கேப்ல தான் இவங்க 2 பேருக்கு நடுவுல லதா வந்தாங்க. அந்த லதாவை ரவி லவ் பண்றாரு. ஆனா லதா ரவியை காதலிக்கிறான்னு நினைக்கிறீங்களா? அதான் இல்ல, ராஜுவை லவ் பண்றா. ட்விஸ்ட் நல்லா இருக்குல்ல? இந்த கேப்ல இவங்க 3 பேருக்கு நடுவுல வேணு வந்துட்டாரு. அதாங்க லதாவோட அண்ணன். வேணு இதுல எதுக்காக வந்தாருன்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க? கதையில ட்விஸ்ட் அதிகமாயிடுச்சுல்ல. சோ எதை வச்சு முடிவு கட்டுறதுன்னு ஒரே நிமிஷம். நான் முடிவு கட்ட போறது உன்னோட ஸ்டோரிக்கு இல்லம்மா, உன்னோட லைஃப். நான் இங்க எவ்வளவு காண்ட்ல இருக்கேன். நீங்க இருந்து நோக்காம கதை சொல்லுவேன். கதை சொல்றேன். அது நல்லா இருக்காத காலங்கத்துல கடுப்பேத்திட்டு இருக்க நீ. நன்றி. யாரா நீ? நீ யாரு? என்னடி யாருன்னு கேக்குற மண்ட? நீ தேடிட்டு இருக்கவன் இவன் தான். நான் இங்க சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க நாங்க சீக்கிரட்டா பேசிட்டு இருக்கீங்க. உன் ஃப்ரெண்ட் எங்க? ஓ, நீங்க தானே? எனக்கு காசு கொடுத்தா நான் கிளம்பிட்டே இருக்கேன். ஹலோ, பணம் எங்க? குடுக்குறேன் வாங்க. எங்க? அங்கதான். பின்ன எப்பவும் பர்ஸ்ல காசு வச்சிருப்பாங்களா? ஏடிஎம் வா. நானா? நான்லாம் பொண்ணுங்க கூட வண்டியில ஏற மாட்டேன். ஏன் பண்ண வேண்டாமா? கடவுளே. ஓகேடி, நான் ஆபீஸ்ல உன்னை பாக்குறேன். ஓகே பை கஷ்டமகான். கஷ்டமகானா? வந்தாலே அகிலா
அழகான நடையால் செந்தூர பூவாக சிரிச்சாலே ஊதட்டால் வந்தாலே அகிலா அழகான நடையால் செந்தூர பூவாக சிரிச்சாலே ஊதட்டா காஷ்மீரிலும் வெப்பம் பரவும் நீ எந்தன் பக்கம் வந்தாலே உன் காதலின் அலையடிக்கும் நீ பார்த்து விட்டு சென்றாலே ஓ வந்தாலே அகிலா அழகான நடையால் செந்தூர பூவாக சிரிச்சாலே ஊதட்டால் சிறிய சிரிப்பு தாகிலா உன் மௌனம் வேண்டாம் அழகே வனப்பு தூண்டுது மனதே உடல் வேகம் காண துடிக்கும் மனசால் நீ பொய் சொல்லாதே சுகமா என் மனதை கொல்லாதே நீ பேசவே வாழ்க்கை உனக்கெனவே நானும் தருவே ஓ என்ன தக்கவே கண்ணி வருவா எப்போதும் நீ போதுமா காதலை தந்த கணமே அணு அணுவாய் தினம் உடலே தாபத்தால் முடங்கிடும் மனதே இதயத்தில் நீயும் குடியேற பருவத்தில் நானும் இடமாற என் மனசு உன்னை காண தினம் தினம் ஏங்குதே ஓ காதல் உனக்காக கனவும் உனக்காக மனசும் உனக்காக என்னது சின்ன பிள்ளைங்க மாதிரி கத்திட்டு இருக்கீங்க? இல்லங்க நீங்க பார்க்கலன்னு. நானும் அது பார்த்தேன். என் அக்கவுண்ட்ல பேலன்ஸ் இல்ல. என்னது? பணம் இல்லையா? நான் என்கிட்ட விளையாடுறியா? விளையாடுறதுக்கு நீ என்ன ஃப்ரெண்டா இல்ல லவ்வரா? போட்ட பேலன்ஸுக்கு பேசாதீங்க, காசை கொடுங்க. ஏன் போன்ல யாரும் உங்களை பேலன்ஸ் போட சொன்னது? நான் போட சொன்னேனா? நான் போட சொன்னேனா? அட தெரியாம வந்துட்டீங்க. அதுக்கு தானே 500 ரூபாய்க்கு பொண்ணுக்கு முன்னாடி சுத்த வேண்டியதா இருக்கு. ஏன் பொம்பளை பிள்ளைங்க பின்னாடி சுத்தினதே இல்லையா? எனக்கு பழக்கம் இல்ல. இனிமே பழகிப்ப. வீட்ல யார் முகத்துல முழிக்க முடியலங்க. எதுக்கு புருஷா இப்படி உயிரை வாங்கிட்டு இருக்க? ஏங்க முன்னாடி லவர் நீங்க, இப்ப புருஷன்றீங்க. நீங்க பேசுறது சரியில்லைங்க. அப்ப எப்படி பேசுறதுன்னு நீ எனக்கு கத்துக்குடு. போன்ல பேலன்ஸ் போட்டுக்க தெரியல, பெருசா பேசிட்டு இருக்க. இப்ப என்கிட்ட 200 ரூபாய் தான் இருக்கு. பாகத்துக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாறீங்க, ஒரு 500 இல்லையா? ஹலோ, உன்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இருந்தாலும் நான் நம்ப மாட்டேன். அது சரி, இப்ப எனக்கு என்னதான் பண்ண சொல்ற? என் 300 ரூபாய் கொடுக்குற வரைக்கும் இந்த வண்டியை நானே வச்சுக்கிறேன். வாட்? 300 காக்க 50,000 rupees பைக் எடுத்துட்டு போவியா? ஆமா, பேலன்ஸ் காசு கொடுத்துட்டு இந்த ஸ்கூட்டி எடுத்துக்கோ. ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். உன் காசு கொடுத்துட்டு என் வண்டி எடுத்துட்டு போறேன். ரைட் ரைட். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வண்டி எடுத்துட்டு போ. ஹலோ, only one side.
கண்டுபிடிச்சிட்டியா? நாளைக்கு என்னடா வேற ஏதோ வண்டியில வரான்? யாருதுடா அது? என்னடா சாணக்கியா வண்டி எப்ப வாங்கின? வாங்கலடா, அடமானத்துக்கு வந்துச்சு. அடமான வியாபாரமா? இந்த வியாபாரம் எப்படா ஆரம்பிச்ச? டேய் 1 லட்ச ரூபா கடனா இருந்தா குடுறா. டேய் ப்ளீஸ். இன்டர்நெட் சென்டர் வச்சு பொண்ணுங்க பசங்களை வச்சு நிறைய பேர் நிறைய வியாபாரம் பண்றாங்கடா. நானும் என் ஸ்டைல்ல வியாபாரம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரு 500 ரூபாய்க்கு நாய் படாத பாடு பாட்டுக்கிட்டு இருக்கேன். லட்ச ரூபா வேணும், லட்ச ரூபா. வண்டி எங்கடா? வண்டியை காணோமா? இங்கதானடா இங்கதானே நிறுத்துன. சாவி கூட என்கிட்ட தான்டா இருக்கு. ஐயோ வாயாடி, இவதுக்கு இப்ப கால் பண்றா? ஹலோ, என்ன செல்லம், எங்க இருக்க? வெளியே வேலை விஷயமா இருக்குங்க. வண்டி எடுத்துக்கிட்டு டேக்கன் பார்க்குக்கு வா. சரிங்க. இந்த உன்னோட 300. வண்டி எங்க? ஒண்ணுதான். வண்டி எங்க? ஷட் அப். வண்டி எங்க? கீஸ் ஓகே. வண்டி எங்க? வண்டி வண்டி தான். வண்டி போயிடுச்சுங்க. போயிடுச்சா? இவ்ளோ சீரியஸ் மேட்டர் வெக்கமே இல்லாம எப்படி உன்னால சொல்ல முடியுது? அப்படி சொல்ல முடியும்னு எனக்கு இப்பதாங்க தெரிஞ்சது. என்ன ஜோக்கா? இங்க எனக்கு கடுப்பா இருக்கு. ஜூஸ் குடிக்கிறீங்களா? ஒரு ரத்தத்தை குடிக்கிறேன். சாரிங்க, 2 நாளைக்கு முன்னாடி தான் டொனேஷன் பண்ணேன். அந்த வண்டி எவ்வளவு தெரியுமா? 50,000. 50,000 ரூபாய். வண்டி எடுத்துட்டு போய் எங்கயாவது 10,000 ரூபாய்க்கு வித்துருப்பேன். நான் ஒண்ணும் விக்கலங்க, உண்மையாவே தொலைஞ்சிருச்சுங்க. இத்தனை நாள் என்கிட்ட தொலையாதது இப்ப உன்கிட்ட எப்படி தொலையும்? பின்ன எல்லாம் என் தலையெழுத்து தான். இல்ல, உங்களுக்கு நீங்க ரொம்ப புத்திசாலின்னு நினைப்பு. நான் ரொம்ப புத்திசாலின்ற வார்த்தையே முதல்ல நீங்க சொல்லிதான் கேக்குறேன். உன்னை இப்படி இல்ல. 100. 100வா? இப்போதைக்கு இங்க போலீஸுக்கு? உன்னை போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் இல்ல, உங்க அப்பா நம்பர் சொல்லு. சொல்லு. பொறுமையா ரெடி, உன்னை கை எடுத்து கும்பிடுறேன். என்ன டியா? சாரி மேடம், ஏதோ ஒரு டென்ஷன். மேடம் எப்படியாவது உங்க வண்டி நான் கொண்டு வந்து கொடுத்துறேன் மேடம், என்ன நம்புங்க. 300க்கு என்ன நீ நம்பலல்ல? 50,000க்கு நான் உன்னை நம்பணுமா? இல்ல, இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான். என்னங்க? என் வண்டி எனக்கு கொடுக்கற வரைக்கும் நான் சொல்றபடி நீ கேட்கணும். அப்படின்னா நான் எப்ப கூப்பிட்டாலும் நீ இங்க வந்தாகணும். நம்மளுக்கெல்லாம் பொண்ணுக்கு முன்னாடி சுத்தறது ஆகாது. அப்படியா? உன் அப்பா நம்பர் சொல்லு. இதுக்கு எதுக்குங்க எங்க அப்பா நம்பரு? நீங்க சொன்ன மாதிரி செய்றேன், சொல்லுங்க. That's better. Follow me. தாத்தா, நான் இங்க இருந்து போலான்னு நினைக்கிறேன். எங்கம்மா? எங்க இருந்து வந்தனோ அந்த இடத்துக்கே. என்னம்மா இது? இங்க என்ன குறை இருக்குன்னு போறேன்னு சொல்ற? குறைல எதுவும் இல்ல தாத்தா. நான் வந்ததுக்கு அப்புறம் தானே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அதை தாங்கிக்க முடியாம தானா. என்னம்மா இது பைத்தியக்காரி? மாமன் போயிட்டானேன்னு கவலைப்படுறதுல அர்த்தம் இருக்கு. ஆனா நீ வந்ததுனாலதான் அவன் போயிட்டான்னு நினைக்கிறது பெரிய தப்புமா. என்னோட பேரன் இறந்துட்டாங்கிற வேதனையில இருக்கேன். இப்ப நீயும் போயிட்டனா இந்த கழவுனால தாங்க முடியாதுமா. சாரி தாத்தா, உங்களை தனியா விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். யாரா நீ? తనలో
ராம் நாயர், நான் கிளம்பிக்கிட்டு. அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாதீங்க மகாபிரபு. உங்க மேல போட்டிருக்கிற கேஸ் மாமூல் கேஸ் கிடையாது. இன்கேஸ் நீங்க வந்துட்டா ரொம்ப நல்லது. அவசரப்பட்டு நீங்க எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. அங்க எவனோ ஒருத்தன் என் தம்பிகளை கொன்னுகிட்டு இருக்கான். நான் இங்க கைய கட்டிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கணுமா? வர அவனை கொல்றதுக்கு நானே அங்க வரையா. அதுக்குள்ள நான் பெயில் ஏற்பாடு பண்ணிடுறேன். அந்த காரியத்தை சீக்கிரமா முடி. ஹலோ, எங்க இருக்க செல்லும்? நீ அர்ஜென்ட்டா நீ பவானி நகர் விஎன் அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துரு. எதுக்கு? எனக்கு கண்ணு தெரியாதுல்ல, நீ வந்து ரோடு கிராஸ் பண்ணி விடு. நிஜமாவே நடந்துறதா நல்லா வந்துரும். என்ன இவளுக்கு உண்மையிலேயே கண்ணு போனுன்னு நீ இப்ப கடவுளை வேண்டிட்டு இருக்க தானே? பேட் திங்கிங்க நிறுத்திட்டு உடனே கிளம்பி வா. இவ பெரிய தொல்லை இருப்பா போல. வர வர நேரமே சரியில்லையே. ஜாக்கெட் பாதிதான் இருக்கு. ஏன் துணி பத்தலையா? அது ஸ்டைல். இவ்வளோ பெரிய ஸ்பேஸா இருக்கு. இதெல்லாம் பார்த்தா ஸ்டைல் நான் நினைப்பானுங்க. இவனடா பெரிய. சரி ரைட் விடுங்க, அதெல்லாம் எனக்கு எதுக்கு. என்ன அர்ஜென்ட்டா வர சொல்லிருந்தீங்க? ஆட்டோவை கூப்பிடுவேன்னு. ஆட்டோவை கூப்பிடுறதுக்கு என்ன அங்க இருந்து இவ்வளவு தூரம் வர சொன்னியா நீ? அப்பாவி மாதிரி நடிக்காம ஆட்டோவை கூப்பிடு. ஆட்டோ ஜாகிரதையா போயிட்டு வாங்க. ஹலோ, ஆட்டோல ஏறுமா? எங்க? கோயிலுக்கு. கோவிலுக்கா? எதுக்கு? பூஜைக்கு. வேற எதுக்கு? நான்லாம் வரல. அப்படியா? 9912081362 நம்பர் கரெக்ட் தானே? யாருது? உங்க அப்பாவோடது. வண்டியை பத்தி அவர்கிட்டயே பேசிக்கலாம் தான். கோவிலுக்கு போகும்போது எதுக்குங்க கையில போனு? போலாம் வாங்க, ஏறுங்க வா. ஏய், பிரதட்சணை பண்ணலாம் வா. பிரதட்சணமா? ஏன் வர மாட்டியா? ஏங்க அதான் தட்சணம் போடுறோம்ல, அப்புறம் எதுக்குங்க பிரதட்சணலாம்? ஏய் வா. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணு தெரியாதுடா. हरि ओम गणानां त्वा गणपतिं अवावहे कविं कभेना. மணி அடிக்க தான் சொன்னேன். ஐயரை ஒன்னும் பயமுறுத்த சொல்லல. நான் கரெக்டா தான் ஆச்சு. சாமி, அம்மா அர்ச்சனை பண்ணிடுங்க. பேரு? சொப்னா. உங்க பேரு? சாணக்கிய. ஸ்வப்னா நாமதயஸ்ய சாணக்கியா நாமதயஸ்ய சதி சமேதஸ்ய. இங்க பாருங்க ஐயரே, உங்க வாயால மந்திரத்தை மட்டும்தான் படிக்கணும். சதி எதுவும் பண்ணக்கூடாது. இவள என் பொண்டாட்டி இல்லையா? சரிப்பா, அப்படியே பண்ணிடுறேன். சக குடும்பானாம் க்ஷேம தைரிய வீரிய வித்யபல ஆரோக்கிய ஐஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம். இவ எதுக்கு இங்க இறங்குற? இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. உன் சின்ன பையன் இந்த இன்டர்வியூலயும் ஃபெயில் ஆயிட்டான். ஐயோ, அது எப்படிங்க? அவன் எல்லா கேள்விக்கும் சரியா பதில் சொன்னேன்னு சொன்னா. நல்லாவே பதில் சொன்னான். அவங்க கேக்குற கேள்வி இவனுக்கு புரிஞ்சிருக்கும், ஆனா இவன் சொல்ற பதில் தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது.
நம்ம சாணக்கியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்போ சீக்கிரமா ஒரு ஓரகத்திய கூட்டிட்டு வர போறான்னு தெரியல. அதுக்குள்ள கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டியா? இவன் சரின்னு சொன்னாலும் எந்த பொண்ணு இவனை கட்டிக்காது. வணக்கம் அங்கிள். யாரா இந்த பொண்ணு? சொல்லு. 2 years நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்ல வேண்டியதானே? சொல்லலாம் தான் இருந்தோம். ஆனா அப்பா இதெல்லாம் உண்மைதான் அங்கிள். இவருக்கு உங்க மேல பக்தி மட்டும் இல்ல, பயமும் நிறைய இருக்கு. அதுக்கு தான் உங்ககிட்ட சொல்றதுக்கே பயப்படுறாரு. இங்க பாருமா, நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ எனக்கு புரியுது அங்கிள். இந்த பொண்ணு யாருன்னு தானே நினைக்கிறீங்க? என் பேரு சொப்னா. நான் ரொம்ப நல்ல பொண்ணு அங்கிள். சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கேன். மந்த்லி 40,000 salary. இதுக்கப்புறம் என்னை பத்தி உங்க பையன் சொன்னாதான் நல்லா இருக்கும். நானா? இவரு எத்தனையோ தடவை சொல்லிருக்காரு அங்கிள், எங்கேயாவது நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. நான் தான் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டேன். எப்படி இருந்தாலும் உங்களை நீ தானே பாத்துக்கணும், இப்ப இருந்தே பழகிக்கோன்னு சொன்னாரு. கல்யாணம்னா அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம், அண்ணன் அண்ணியோட பாசம், இதெல்லாம் வேணும்ல அங்கிள். ஆமா. அப்ப நான் கிளம்புறேன் மாமா. போயிட்டு வரேன் அத்தை. போயிட்டு வரேன் அக்கா. சரி. பாய் மாமா. bye. பாய். பாய். இந்த சீன்ல என்னோட கேரக்டர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சீன் ஃபைட்ன்னு தான் நினைக்கிறேன். அவனை பிடிச்சு பாரு. இவன் என்னடா பண்ணுவான்? கேர்ள் ஃப்ரெண்டு இல்ல, வேலையும் இல்ல, அதுக்குதான் முகத்துல கலையும் இல்ல. என்டர்டைன்மெண்ட் இல்லாம இத்தனை நாள் வாழ்ந்து என்னடா புண்ணியம்? உஷாரா இருக்க வேண்டிய வயசுல நீ நொந்து போயிருக்க. ஆஹா, ஒரு வாட்டி அந்த ஃபிகரை பாருங்கடா. சூப்பரா இருக்கடா. பாத்தியா எப்படி ஷாக் ஆயிட்டேன்னு? இந்த மாதிரி பொண்ணு ஐ லவ் யூன்னு சொன்னா அந்த மாதிரி பொண்ணெல்லாம் ஐ லவ் யூ சொல்ல தேவையில்லடா. ஹாய் சொன்னாலே போதும். நமக்கு அந்த பொண்ணு பக்கத்துல நிக்க கூட தகுதி இல்லடா. ஹாய். 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 என்ன இவங்க எல்லாரும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸா? உன் லவ்வர உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டியா? லவ்வரா? ஆமா. ஏன் உங்களுக்கு லவ்வர்ஸ் இல்லையா? எங்க லவ் பத்தி எல்லாம் எதுக்குங்க? அது சரி, இவ்வளவு அழகான பொண்ணை லவ் பண்ண ஏன்டா எங்க கிட்ட சொல்லல? சொல்லலையா? என்ன சாணக்கி அதெல்லாம் வீட்ல சொல்லக்கூடாதுன்னு சொன்னா ஓகே, அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அது சொல்லிருக்கலாம்ல. ஏதாவது ப்ராப்ளம் வந்தா ஹெல்ப் பண்றது இவங்க தானே. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்க மேட்டர் பண்டி மட்டும் தான். ஆமா, யார் இல்லன்னு சொன்னது? அப்படி எதுக்கு லவ் கிவ்னு சொல்லிட்டு இருக்க? வீட்டுக்கு வந்து நான் உன்ன சொல்லுவேன். என்னோட இஷ்டம். லவ்னு சொல்லுவேன், கல்யாணம்னு சொல்லுவேன், தேவைப்பட்டா 3 மாசம் கூட சொல்லுவேன். இதெல்லாம் தாங்கிக்க முடியலன்னா என் வண்டி எனக்கு கொடுத்துரு. கிடைக்கணும்ல? இல்ல, வண்டி என் கைக்கு வர வரைக்கும் நான் என்ன பண்ணாலும் நீ சகிச்சுக்கணும். அட, கது இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு டைட் ஆயிடுச்சா? ஸ்டெடி ஸ்டெடி. குளிச்சேன், ரெடி ஆயிட்டேன். பேண்ட்டும் போட்டுக்கினேன், ஸ்டார்ட்டையும் போட்டுக்கினேன். இதுதான் கொஞ்சம் டவுட் ஆகுது. ரைட் ரைட், அண்டர்வேரையும் நல்லா போட்டுக்கிட்டேன். ஆனா எதையும் மிஸ் பண்ண மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்க. ராஜா இங்கதான் இருக்கா? ராஜா தோ வரேன். சரி சரி செல்லக்குட்டி, உன்னதான் தேடிட்டு இருக்கேன். வேணாம் வேணாம். ஆடா, சாரக்கு எங்க? ராத்திரியே காலி அடிச்சு போல இருக்கு. வேற வழி இல்லை. ஆபீஸ்ல இருந்து வரும்போது 4-5 பாட்டில் வாங்கி வச்சாதான் கரெக்டா இருக்கும். இப்படியே போச்சுன்னா கஷ்டம் தான். வேதகிரி. சரி, வேதகிரியே வச்சுக்க. இது உனக்கே நல்லா இருக்கா? நல்லா தானே இருக்கு. என்ன ஜோக்கா? சீரியஸா? ஆமா, சீரியஸ் தான்.
நாளையில இருந்து நீ இல்ல, நான் குடிக்க வேண்டியதா இருக்கும். இன்னில இருந்து ஆரம்பிங்க. நான் நாளையில இருந்தே குடிச்சுக்கிறேன். நாளையில இருந்து ஆரம்பிக்கிறது உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நான் இந்த வீட்டு ஓனர்ரா. ஓ, நீங்க இந்த வீட்டு ஓனர்ல? ரெண்டு கொடுக்கலன்னா உன்னை டின்னு கட்டி அடிப்பேன் நினைச்சா, இல்ல டென்ட் போட்டு பெயிண்ட் அடிப்பேன் நினைச்சா முட்டா பயல. முதல்ல பணத்தை குடுறா. 2 நாளைக்கு முன்னாடி தானே கொடுத்தேன். 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்தியா? 2 நாள் கழிச்சு தர்றேன்னு சொன்னேன். அப்படியே சொன்ன? சொல்லியிருப்பேன். லாஸ்ட் மந்த் கட்டலையா? ஏன்டா கிரி, உன் பிரச்சனை தான் என்னய்யா? நான் உன்னை ஏமாத்தி பணம் கொடுக்குறேன்னு நினைச்சியா? கவலைப்படாதீங்க, உங்க பர்ஸ் விடுறதுக்குள்ள என் பர்ஸ் எடுக்கிறேன். என்னன்னு தெரியல, பர்சனல் விஷயத்துக்கு கூட பர்ஸ் எடுக்கல, வேலை நடக்க மாட்டேங்குது. ஏந்தாங்க வரேன் சார், உங்க 2 கொடுத்துட்டேன், காலையிலே வந்துட்டேன். இந்த மாதிரி பைத்தியக்கார பசங்க வாடகைக்கு இருந்தாங்கன்னா ஓனர்ஸ் ஃப்ளோருக்கு மேல ஃப்ளோர் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. இவரை கிரின்னு கூப்பிடக்கூடாதான், வேதகிரின்னு கூப்பிடணுமா? சரியான குடிகார பைய. டேய் சுப்பிரமணி, இருடா வந்துட்டேன். உட்காரு. என்ன சாப்பிடுற? ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போன்விட்டா? எனக்கு எதுவும் வேண்டாம். அப்ப வேற என்ன வேணும்? ஓட்கா, ஜின், பிராண்டி, விஸ்கி? சரக்கு பேர்லாம் கரெக்டா தான் சொல்றா. ஒருவேளை குடிகாரியா இருப்பாளோ? ட்ரிங்க்ஸ் பேரெல்லாம் கரெக்டா சொல்லிட்டு இருக்கா. இவ பெரிய குடிகாரியா நினைச்சிட்டு இருக்கல? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதை விட டீ சொல்லு. என்கிட்ட காசு இல்லைங்க. அப்ப இந்த பேண்ட் ஷர்ட்டுக்கு பாக்கெட் எதுக்கு? கிளாத் வேஸ்ட். வெயிட்டர் கூப்பிடு. வெயிட்டர்? மெதுவாப்பா, நாக்கு கரண்ட் கீழே விழுந்துற போது. எனக்கு கேட்கல, அவருக்கு எப்படி கேட்டிருக்கோம்? போயிட்ட. ஒரு 1/2 டீ. என்ன 1/2? குடிக்கிறதுக்கா இல்ல கையில ஊத்தி நக்கிறதுக்கா? நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் குடிப்போம். இது பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற தள்ளு வண்டி நினைச்சுக்கிட்டியா? வெயிட்டர் 2 டீ. ஆமா, கேட்க மறந்துட்டேன், உன்னோட பேர் என்ன? சாணக்கியா. சாணக்கியா. இன்னும் மகேந்திர சிங் தோனிங்கிற மாதிரி சொல்ற. உன் பேர் எனக்கு பிடிக்கல, மாத்திக்கிறேன். நான் மாத்துறீங்களா? இது என்னோட பேரு, மாத்திர உரிமை உங்களுக்கு இல்ல. வண்டி தூக்குற உரிமை மட்டும் இருக்கா? வண்டி கிடைக்கட்டும், பெண்டு நிமித்திடுறேன். என்ன வண்டி கிடைக்கட்டும், இவ்வளவு பெண்டு நிமித்தலான்னு கனவு கண்டுட்டு இருக்கல்ல? பார்த்தது போதும், முதல்ல டீயை குடி. அந்த பொண்ணுங்க நல்லா இருக்காங்கல்ல? அது சரி, நீ பொண்ணுங்களை டீஸ் பண்ணுவியா? அக்கா தங்கச்சி உள்ளவனுங்க பொண்ணுங்களெல்லாம் டீஸ் பண்ண மாட்டானுங்க. எஸ். ஏய் இடியட். ஏய், ஏண்டா கண்ணு சரியா தெரியலையா? சாரி பாஸ், பார்க்கல. வெளியில வந்து பொண்ணுங்களை இடிக்கிறதுக்கு முன்னாடி உன் வீட்டுல இருக்க பொண்ணுங்களை பத்தி யோசிச்சு பாடுறா. போ. தேங்க்ஸ்ங்க. ஏய், என்ன இடிச்சப்ப டென்ஷன் ஆகல? அந்த பொண்ணு இடிச்ச உடனே டென்ஷன் ஆகுற? ஏங்க அவங்க பாக்குறதுக்கு நல்ல பொண்ணா தெரிஞ்சாங்கங்க. ஐஸ்கிரீம். ஒண்ணு. அட பூட்டே போடலையா? ஆபீஸ்க்கு போகும்போது மறந்துருப்பேன். என்னன்னு தெரியல, ஞாபக மருந்து இப்பெல்லாம் அதிகமாயிடுச்சு. என்ன திடீர்னு மல்லிகைப்பூ வாசனை வருது? யார் நீ? என்னடா இது? இடுப்பு நெக்லஸ் மாதிரி அப்படியே வளைஞ்சு போயிருக்க. உங்களுக்கு யாருங்க வேணும்? நீதான் ஏன் வேணும்? நானா? எதுக்கு? குடும்பம் நடத்தலாம் தான். குடும்பம் நடத்துறதுக்கா? நான் குடும்பம்லாம் நடத்த மாட்டேங்க. சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன். சாஃப்ட்வேர் கம்பெனி. அடிச்சு ஒத்தடம் வச்சிருவையா? அடிச்சு ஒத்தடம் பண்ண போயா? பின்ன பொண்டாட்டிய பார்த்து யாருன்னு கேட்ட என்ன சொல்றது? கல்யாணமே ஆகாம எனக்கு எப்படி பொண்டாட்டி இருப்பா? இதான் நீங்க கட்டின தாலி. இத பார்த்து கூட உங்களுக்கு யாருன்னு ஞாபகம் வரலையா? யாரு கட்டினாலும் தாலி இப்படிதான் இருக்கும். மொத்தம் கட்டினா ஃபுல்லு, இன்னொருத்த கட்டினா ஆஃப்லாம் இருக்கு. ஐயோ, என் புருஷன் எனக்கு அநியாயம் செய்யறாரு. ஏய், என்னையா நியூசன்ஸ்? இப்போ வந்தா? ஏமா நீ எப்ப இங்க வந்த? உன் புருஷன் மேல உள்ள கோவம் எல்லாம் போயிருச்சா? இங்க பாருங்க சித்தப்பா, என்னை ஒரு பொண்டாட்டி இல்லன்னு சொல்றாரு. ஏன்பா, பொண்டாட்டி கூட அடையாளம் தெரியாத அளவுக்கு போயிட்டியா? எனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? என்னையா பேசுற நீ? பேச்சுலருக்கு வீடு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து பாயாசம் எல்லாம் கொடுத்து குழந்தை பிறந்துச்சுன்னு சாக்லேட் எல்லாம் கொடுத்த. இப்ப என்னடானா கல்யாணமே ஆகலன்னு சொல்ற? எனக்கு தெரியாம இவ்வளவு நடந்திருக்கா? நடந்துருச்சு. என்னது நடந்திருக்கா? ஆமாப்பா, நடந்துருச்சு. ராஜா, நீ எங்க இருக்க ராஜா? உனக்கு சித்தி கூட இருக்கா ராஜா? ஏய், கஷ்டப்பட்டு அவனுக்கு பொண்டாட்டியா உன்னை செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். அதை கெடுத்துறாத. அவங்கிட்ட இருந்து காசை கறக்கணும்.
அவன் ஞாபகம் மறதிதான் நமக்கு பிளஸ் பாயிண்ட். என்ன கிளாமர் சும்மா கும்முன்னு இருக்கு. இப்படியே மெயின்டைன் பண்ண. டேக் கேர். டேய் சாப்பிடுறா. தமிழ் கேலண்டர் எடுத்துட்டு வாமா. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் தான் அங்கிள். எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். நீ முந்தானே தானே வந்த? சிங்கிளா வர்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல? அங்கிள் இந்தாங்க ரீசார்ஜ் கார்டு 1000 ஃபுல் டாக் டைம் 1000 SMS ஃப்ரீ. நீங்க ஆஃபர்ஸ் ஃபேவரட்டாமே சாணிக்கே சொன்னாரு. ஸ்மெல் நல்லா இருக்கு. ஆன்ட்டி கிச்சன்ல இருக்காங்களா? பசி உயிர் போகுது. கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாமா ஆன்ட்டி? அட இதுல என்னமா இருக்கு? கண்டிப்பா. தேங்க்ஸ் ஆன்ட்டி. அப்படியே மறந்துட்டேன், என் அம்மா சமையல சாப்பிடவே முடியல. நீ எப்ப வருவ எப்ப சமைப்பன்னு உங்க மகன் என்கிட்ட கேட்டுட்டே இருப்பாரு தெரியுமா? சொல்லிட்டானா? சொல்லுவான், சொல்லிதான் இருப்பான். நீயும் ஒரு தடவை டேஸ்ட் பார்த்து என் சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லுமா. சரி ஆன்ட்டி. அக்கா எங்க? பெட்ரூம்ல இருக்காமா. ஓகே ஆன்ட்டி. ஹாய். ஐயோ அக்கா, இப்படியா ரெடி ஆவீங்க? என் கூட வாங்க. உங்களை ரெடி ஆகிறது பார்த்துட்டு நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. வாங்க என் கூட வாங்க. வாவ், இப்ப எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? இப்ப மட்டும் வந்து மாமா பார்த்தாருன்னா ஆபீஸ்க்கு லீவ் போட்டுருவாரு. அடி பாவி, வண்டி ஆட்டைய போட்டது நீதானா? டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு பண்ற வேலையாடி இதெல்லாம். அப்பா கடவுளே, வண்டி கிடைச்சிருச்சுரா. மூஞ்ச அப்பாவி மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் வேலை பண்ணிட்டு இருக்கனே. இன்னைக்கு நீ காலிடி மாவளை, இன்னைக்கு நீ காலிடி. ஐயோ வேண்டாம், என்ன விட்டுருங்க. எனக்கு எதுவும் தெரியாதுங்க. உனக்கு எதுவும் தெரியாதுமா? வண்டி திருடுறத தவிர. போன் பண்ணி சொல்றேன். என்னடா அது? நான் பண்ணாலே திட்டுவான், இப்ப அவனே பண்றான். ஹலோ, வண்டி கிடைச்சிருச்சு, நீங்க கிளம்பி வந்துருங்க. இவன் மாட்டிக்கிட்டால என்ன? வண்டி கிடைச்சிருச்சா? ஆமா. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வெளியில வரேன். ஆஹா, நீங்க சாய்பாபா கோவில் கிட்ட வந்துருங்க. சரி சரி சரி. ஓகே, வண்டி விடு. சாய்பாபா கோவிலுக்கு ஓ. வந்துட்டியா? வா, வண்டியோட வருவேன். அதுவும் இவங்க கூட வருவனே எக்ஸ்பெக்டே பண்ணல. வண்டி வண்டி நீ என் தலையில ஏறிட்டு தங்க புங்குன்னு எப்படி ஆண்ட? அப்புறம் வண்டி சுட்டது வேற யாரும் இல்ல, உன் ஃப்ரெண்டு தான். என்ன சாக வேட்டிய? உங்க அன்பு ஃப்ரெண்டுக்கு என்ஜாய்மெண்ட் அதிகமாகி சம்பாதிக்கிறது பத்தாம திருட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி உன்னை அன்னைக்கு பார்க்கல பார்க்கும்போதே நான் சந்தேகப்பட்டேன். கண்டிப்பா நீ ஒரு சீட்டா தான் இருப்பேன். அம்மாடி, பட்ட பகல்ல ஒரு பிஸியான ஏரியால வச்சு நீ பைக் தூக்கறனா சாதாரண ஆள் கிடையாது. நான் ஒன்னும் திருடி கிடையாது. இல்லையா? அப்ப என்கிட்ட இருந்த வண்டி உன்கிட்ட எப்படி வந்துச்சு? நீ பண்ண காரியத்துக்கு உன் ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்த டார்ச்சர் இருக்கே, அது 3rd டிகிரில இருக்கு. 100 டெய்லி எனக்கு நரகத்தை காட்டினல நீ. அவளை எல்லாம் ஒன்னால தான். உன்னை நீ சும்மா விடுறதா இல்லடி. இப்ப நான் பண்றேன் 100. அந்த வண்டியை திருடி சொன்னதே நான் தான். வண்டியை கொடுத்த மாதிரி கொடுத்து அதை திருடும் வச்சு உன் பின்னாடி நாய் அலைய வச்சிருக்கல. என் வீட்டுக்கே வந்து என் வீட்டுல இருக்கவங்க கிட்டலாம் நான் உன் லவர்னு சொல்லி என் ஃபேமிலி மொத்தத்தையுமே ஏமாத்தினல. ரெஸ்டாரண்ட்டுக்கு வா, பார்க்குக்கு வா, பீச்சுக்கு வந்து கண்ட இடத்துக்குள்ள என்ன சுத்த வச்ச. நீலாம் ஒரு பொண்ணாடி. உனதான் கேக்குற, எதுக்கு பண்ணன்னு சொல்லு. உனதாடி கேக்குற, எதுக்கு பண்ண? உன்னை காதலிச்சதுனால. ஆமா, உன்னை அலைய விட்டு அழ வச்சேன். அதுக்கு காரணம் எப்பவும் நீ என் கூடவே இருக்கணுங்கிறதுக்காக தான். என் வாழ்க்கையில நான் இழந்த சந்தோஷத்தை படிக்க இதை செய்ய வேண்டியதா போச்சு. இந்த 20 இயர்ஸ்ல எனக்கு கிடைக்காத சந்தோஷத்தை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமா எனக்கு கிடைச்சது. இந்த சந்தோஷம் வாழ்க்கை பூரா நான் வேணும்னு நினைக்கிறேன்.
உன் கூட சண்டை போடும் போதெல்லாம் உன் மேல எனக்கு காதல் அதிகமாயிக்கிட்டே தான் இருக்கு. எனக்கு உன்னை பிடிக்கும், உங்க அம்மாவை பிடிக்கும், உன் அப்பாவை பிடிக்கும், உன் அண்ணன் அண்ணி சின்ன பையன் தங்கச்சி எல்லாரையும் பிடிக்கும். உன்னோட அப்பாவித்தனம், உன் நல்ல மனசு எல்லாமே எனக்கு பிடிக்கும். உன் காதல் மூலமா எனக்கு கிடைக்காத அன்பெல்லாம் நான் கிடைக்கும்னு நம்புறேன். காதல் எனக்கு மறு ஜென்மத்தை கொடுக்கணும். I love you, சாணக்கியா. சாணக்கியா, அடேங்கப்பா, இந்த ஃபிகர் என்ன கத்தியாட்டா இருக்கா? ஓ, எனக்கு பொண்டாட்டின்னு சொன்னாங்கல்ல. ரொம்ப நாளா நான் மறந்துட்டேன்னு சொன்னது இதுதான். என்னங்க ஆரம்பிக்கலாம். இப்பதானுங்க முடிஞ்சது. இப்பதானா முடிஞ்சிருச்சா? சரி சரி, படுத்துக்க, நீ தூங்கு. என்னமோ ஃபீலிங்ஸ் இல்லாமலே எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஃபீலிங்ஸ் இல்லாமலே என்ன பேப்பர் படிக்கிறதுன்னு தெரியல. ஒரு மேட்டர் கூட இன்ட்ரெஸ்டா இல்ல. பேப்பர்னா ஏதாவது ஒன்னு எழுதணும்லப்பா. அப்பா, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பேப்பர் கதை தானா? முதல்ல கொஞ்சம் காஃபியை குடிங்க. ஹாய் அக்கா. ஹாய் மாமா. உட்காருமா, தள்ளி போங்க. நீ புடிச்சிரு. பரவாயில்ல ஆண்டி, சும்மா இருங்க. குடிக்க மோர் எடுத்துட்டு வரவா? குடுத்தீங்கன்னா குடிப்பேன். சரி, ஏறி எடுத்துட்டு வரேன். என்னக்கா, மாமா டியூட்டிக்கு லீவ் போட்டுட்டு வீட்ல இருக்காரு போல இருக்கு. என்ன டியூட்டியோ என்னவோ, இவருக்கு டைம் இருக்காது. சாவடிச்சிருவா போல இருக்கு. இந்த மோர் குடி. தேங்க்ஸ் ஆண்டி. உங்க தம்பி நினைக்கிறாரு போல இருக்கு. உள்ளதா இருக்கான். மோர் ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டி. மிடில் கிளாஸ் இல்லம்மா, மோர் கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கும். குடித்த கை யாரோடது அங்கிள்? அதனாலதான் நல்லா இருக்கு. நீயும் என் குழந்தைனார் மாதிரியே ரொம்ப நல்லாவே பேசுறியே. எல்லாம் அவர் கத்து கொடுத்ததுதான் அக்கா. ஆமா, நீயும் என் தம்பியும் தினமும் பாத்துக்கிறீங்களா என்ன? கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வேற வழி இல்ல மாமா. பாருமா, நான் இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ இப்படி அடிக்கடி இங்க வர்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அதானே அங்கிள்? அதேதான் நானும் சொன்னேன். நம்ம ரெண்டு பேரும் வருங்கால புருஷன் பொண்டாட்டிங்க. யார் என்ன நினைச்சா நமக்கு என்ன? மருமகளா வீட்டுக்கு அடி எடுத்து வைக்க போறவ எப்ப வந்தா எனக்கு என்னன்னு அவர் தான் சொன்னாரு. ஹலோ, ஆல்ரெடி இங்க ஒரு மருமக இருக்கேன். நானும் அதேதான்க்கா சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எங்க அப்பா அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, எங்க அண்ணா அண்ணியும் சுத்தமா கண்டுக்கிறதே இல்ல, எப்படி இருந்தாலும் அவங்கள நீ தானே பாத்துக்கணும், இப்ப இருந்தே பழகிக்கோன்னு சொன்னாரு. நீங்க சொல்றது சரிதான். நான் இப்படி அடிக்கடி உங்க வீட்டுக்கு வர்றது கரெக்ட் இல்லதான். அதனால நாளையில இருந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி வரேன். பரவாயில்லடா, நல்லவளாதான் செலக்ட் பண்ணிருக்க. உன் அண்ணி தான் என்னால சமாளிக்க முடியல, நீ நடத்துற. அம்மா, என்னாச்சு? அம்மா, என்னாச்சுமா? கொஞ்சம் தள்ளுடா. கௌரி, என்னாச்சுமா? வலிக்குது அம்மா. அப்படின்னா வீட்ல பெரிய ஃபங்க்ஷன் தான் போல இருக்கு. அப்படின்னா நாளைக்கு வீடு முழுக்க சொந்தக்காரங்களோட கலை கட்ட போகுது.
பூசிடவே பெண்ணின் அழகு கூடுதே கோவில்களும் தேவையில்லை ஆனந்தம் அன்பாயானதே மனம் சேரவே ஓ சந்தோஷமே நீ சிரிக்க தோன்றும் மின்னரே ஒரு நிமிஷமே நீ வந்தாயெனில் வாழ்வாகும் சொர்க்கமாய்தான் நான் செய்த கோபம் போய்விடவே நீ என்னை தானே சேர்ந்திடவா ஓ மனதாலே நெருங்கிடவா நீ தொடவே நான் வாழ்கின்றேனே உன்னை பார்த்த அன்று எனக்கு இஷ்டம் அதை புரிந்து கொள்ள என் கஷ்டம் மனதினை கொஞ்சம் பாருடா பெண்ணே நீ செய்த காயம் என் மனம் மறந்திடுமா கனவாக என்றும் நீ வருவாயா என் தெய்வமே நீதானடா நீ நீங்கினால் நான் வருவேன் என் பிரியனே என்னை பாரடா சிறு அன்பிலானது லோகம் ஆத்மாவில் தானே சந்தோஷம் நீதானே என்றும் வேண்டுமே அடி பெண்ணே விட்டுவிடு என் வழியில் செல்லவிடு ஸ்வப்னா சாரி சுப்னா இத்தனை நாளாக உன்னோட மனசை புரிஞ்சிக்க முடியாம நான் தப்பா நடந்துக்கிட்டேன் என் ஃபேமிலி மேல நீ வச்சிருக்க அன்பை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா என் மனசுல இருக்க விஷயத்த சொல்லாம இருக்க முடியாது. ஐ லவ் யூ சுப்னா. ஐ லவ் யூ so much. அன்பா நீ சொல்ற இந்த வார்த்தைக்காக தான் இத்தனை நாளா நான் காத்துட்டு இருந்தேன். I love you. I love you so much. என்னம்மா அவன் அன்பு போதுமா, எங்க அன்பு வேண்டாமா? அப்புறம் என்ன, என் பையன் தான் ஒத்துக்கிட்டான்ல, நல்ல நாளை பார்த்து முகூர்த்தம் வச்சுக்கலாம். என்னடா வெக்கமா? சிந்து, என்னடி? I'm so happy. ஏய் என்னாச்சு? I'm so happy. I'm so happy. இதெல்லாம் உன்னால தான் நடந்தது.
எனக்காக யாருமே இல்ல, நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். இல்லாதவங்களை இருக்கிற மாதிரி நினைச்சு கனவு கண்டுட்டு இருப்பேன். இப்ப என் கனவு நனவாக போகுது. அவங்களுக்கு நெருக்கமாக எனக்கு தூரமாயிட மாட்டேன்ல? என்னைக்கும் தூரமாக மாட்டேன். சொல்லு குமார். உங்க தம்பிங்களை கொண்டது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. யாரா அவன்? சொன்னா புரியாது சார், நேர்ல காட்டுறேன் சார். சீக்கிரமா கிளம்பி இந்தியாவுக்கு வாங்க. வரண்டா. டார்லிங், டார்லிங். யார் வேணும்? ஹாய், யார் நீ? என்ன பத்தி நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல நீ யாருன்னு சொல்லு. டார்லிங் டார்லிங்னு கேட்காம உள்ள நுழைஞ்சிட்ட. நான் என் டார்லிங்காக வந்தேன். ஏன் புருஷன் உனக்கு டார்லிங்கா? புருஷனா? கல்யாணம் ஆகாமலே எப்படி பொண்டாட்டியான? ஏய், இங்க பாரு, இந்த தாலியை அவர்தான் கட்டினாரு. சும்மா நடிக்காத. என்னங்க டார்லிங்? என்னங்க டார்லிங்? என்ன டார்லிங்? டார்லிங் யார் இவ? பொண்டாட்டின்னு சொல்றா? ஆமா, என்கிட்டயும் பொண்டாட்டின்னு தான் சொன்னா. யாரோ ஒருத்தனை புருஷன் சொல்லிக்க வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? புருஷனை புருஷன் சொல்லாம ரஜினி கமலஹாசன் சொல்லுவாங்க. டார்லிங் என்ன இதெல்லாம்? அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. புரியாமலே குடும்பம் நடத்திட்டு இருக்கியா? என்ன பண்றது? பொண்டாட்டின்னு சொல்லிட்டால. அப்படி சொன்னா அவ உனக்கு பொண்டாட்டி ஆயிடுவாளா? என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க? முடிய பிடிச்சு அடிச்சுன்னு வெச்சுக்கோ. என்னடி நீ அடிக்கிற? நான் அடிச்சேன். எனக்கு இந்த சவுண்ட் பொல்யூஷன் ஒத்து வராது. யாரு பிராந்தி யாரு விஸ்கின்னு சொல்லுங்க. சீக்கிரம் யாரு ஒரிஜினல்? அத நான் சொல்றேன். நீ தான் ஒரிஜினலா? பொண்டாட்டியா செட் பண்ணி வச்சிருக்கேன். அதை கெடுத்துறாத. அவங்கிட்ட இருந்து காசை நல்லா கறக்கணும். என்ன புரிஞ்சதா? அவனோட ஞாபகம் மறந்துதான் நம்மளோட பிளஸ் பாயிண்ட். இத வந்து கொஞ்சம் பாரு. நல்லா கிட்ட வந்து பாருடி. என்ன இப்பெல்லாம் கிளாமர் ரொம்ப அதிகமாயிடுச்சு. படம் பாக்குற மாதிரி பாக்கணும். நீ அந்த ஹவுஸ் ஓனரும் எவ்வளவு நாடகம் ஆடி இருக்கீங்கடி. என் வாழ்க்கையோடவே விளையாடி இருக்கீங்க. என்ன ஜம்ப் ஆயிட்டாளா? இது எல்லாத்துக்குமே காரணம் யோ ஹவுஸ் ஓனர். என்னையா என்ன கூப்பிட்டியா? இல்ல, கத்தனா. எதுக்காக? காட்டுறேன் வாயா. நீங்க பாரு. மாட்டிக்கிட்டேனா? அவ்வளவு நீங்க சேர்ந்து எந்த அளவுக்கு துணிச்சிட்டீங்க. இன்னொரு வாட்டி ரெண்டுன்னு சொல்லி என் ஃப்ரண்ட்டுக்கு வந்தா ஃப்ரண்ட்டும் பேக்கும் சதா. இவரும் ஜம்பா இல்லனா என் கூடயே வா டார்லிங். மேட்ரு ஓவர். நான் கிளம்பிட்டேன். எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? மாமா, எங்கேயும் அவசரமா போறீங்க போல இருக்கு. ஒண்ணு இல்ல, சும்மா தான் வெளியில. என்னையும் கூட்டிட்டு போலாம்ல? கூட்டிட்டு போக மாட்டேன். தூக்கிட்டு போறேன். எங்க போலான்னு சொல்லு. உங்க இஷ்டம். உங்க கூட எங்கேயாவது லாங் ஜர்னி போகணும் போல இருக்கு. உன் ஆசை தூக்கலா இருக்கு. என் கூட ஜர்னி பண்டிகை மாதிரி இருக்கும். கமான் கமான். ஸ்லோவா போங்க. ஃபோன் நான் எடுக்கிறேன். ஹேய், யாருன்னு பாரு. ஹலோ ஹலோ. யாரு? இது ராங் நம்பர் போல இருக்கு. ராங் நம்பரா? நீங்கள் அழைக்கும் எண் தற்பொழுது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. அது சரி, உன் ஃப்ரெண்டோட பிளான் தான் என்னடி? என்ன இருக்க போது? உங்க 5 பேரையும் தூக்குறது தான். உன் ஃப்ரெண்டு கூட இருந்துகிட்டு என் தம்பிகளை கொல்றது யாரடி அவன்? பட்ட பகல்ல ஒரு ஜர்னலிஸ்ட் ஃபேமிலியை கொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? சின்ன பையனை கூட விட்டு வைக்காம கொண்டுட்டோம் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. உன் மரணத்தை நீயே விட்டுட்டு போயிருக்க. அதான் இப்ப உன்னை பின் தொடர்ந்துட்டு இருக்க. இங்க இருந்து ஓட. அழகான என் 2 தம்பிகளை. கணக்கு தப்பா இருக்க. 2 இல்ல, இந்த நேரத்துக்கு 3வது ஆள் கூட செத்து போயிருப்பான்.
யார்ரா நீ? உன்னை கொல்ல போறேன். நீ கேட்ட கேள்வி கரெக்ட் தான். ஒரு தடவை மிஸ் ஆயிடுச்சு, இந்த தடவை மிஸ் ஆகாது. தொடர்ந்திடும் சாணக்கிய யாகம், முடியாது இனி இந்த யுத்தம். என்றும் தீராத பாவம், தலையை துண்டாக்கும் துரோகம், கர்ஜிக்கும் நரசிம்ம கோபம், வேதம் ஆபத்தை நெருங்கிவிட ஒரு வாட்டி தொட்டுவிட்டால் வீடு பணவர்மன் சாணக்கியனான். சாணக்கியன்தான், 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 சாணக்கியன்தான். ஐயா, பெரியய்யா, பெரியய்யா, ஐயா. என்னடா, என்னாச்சு? சீதாராமன் ஐயாவை யாரோ கொன்னுட்டாங்க ஐயா. சீதாராமனை கொன்னுட்டாங்களா? உங்க பேரனை கொன்னது வேற யாரும் இல்லையா, அது உங்க பேத்தி தாங்க ஐயா. என் பேத்தி எதுக்காகடா கொலை பண்ணணும்? டேய், நீ சரியா பாத்தியா? நான் என் கண்ணால பார்த்தேங்க ஐயா. உங்க பேத்தி தான் கூட இருந்து கொலை பண்ண வச்சாங்க. தாத்தா, என்ன தாத்தா இப்படி இருக்கீங்க? தாத்தா, வாய மூடு. யாரு உனக்கு தாத்தா? உண்மையிலேயே நீ என்னோட பேத்தி இருந்திருந்தா அப்பாவியான என்னோட பேரனுங்க ஒவ்வொருத்தரையா நீ கொல்லுவியாடி? யார் நீ? ஏன் வீட்டுக்குள்ள ஏன் வந்தான்னு சொல்லு. சின்ன வயசுல அப்பா அம்மாவை இழந்த எனக்கு அன்பு, பாசம், சொந்த பந்தம்னு எதுவுமே இல்லாம போயிடுச்சு. அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி, அக்கா, மாமா, தங்கச்சி, இப்படி எல்லாரும் சேர்ந்து இருக்கிற ஒரு நல்ல குடும்பத்துக்குள்ள மருமகளா போகணும்னு அவங்க மூலமா நான் சின்ன வயசுல இருந்து அடையாத அன்ப அடையணும்னு கனவு கண்டுட்டு இருந்தேன். அப்படி ஒரு டைம்ல தான் திடீர்னு சாணக்கிய எனக்கு அறிமுகமானாரு. சாணக்கியோட அப்பாவித்தனம், அவரோட நல்ல குணம், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட், இதெல்லாம் சாணக்கியா மேல இருக்கிற அன்பை இன்னும் எனக்கு அதிகமாக்குச்சு. ஆரம்பத்துல என் காதலை ஏத்துக்காத சாணக்கியா கடைசியில என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, என் காதலையும் ஏத்துக்கிட்டாரு. அவங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுனால இந்த உலகத்துல என்னை விட சந்தோஷமானவங்க யாருமே இல்லைன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கொஞ்ச நாள்ல எனக்கும் சாணக்கியாவுக்கும் கல்யாணம்னு முடிவா இருந்தது. சரியா அதே நேரத்துல டேய், நம்மள யாரோ போட்டோ எடுக்கிறாங்கடா. ஓ, டேய் சாணக்கியா, பணம் கொடுத்துறா. சரிண்ணா. பாத்து பொறுமையா இரு. வேண்டான்னு சொல்லியும் கௌரிய ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டீங்க. அண்ணா,
இப்போ எங்களுக்கு யாருன்னு தெரியுதா உனக்கு? எங்க ஆளுங்க அவங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நீ போட்டோ எடுத்துட்டு தப்பிச்சு போயிடுவ. அப்புறம் நாங்க உன்னை சிட்டி ஃபுல்லா தேடி கடைசியில உன்னை கண்டுபிடிச்சி கொலை பண்ணிட்டு போயிடலான்னு நினைச்சா உன்னோட சேர்த்து உன் குடும்ப ஆட்களையும் கொல்ல வேண்டிய நிலைமை ஆயிடுச்சடா. எங்களுக்கு இந்த டென்ஷன் தேவையாடா? சாணக்கியா, அப்பா சப்னா, மாமா என்னாச்சு மாமா? சப்னா, அவங்க எங்க எல்லாரும் தம்பிய மாமா அவங்க எல்லாரையும் போட்டோ எடுத்திருக்கு. ஆண்டி ஆண்டி ஆண்டி, சாணக்கியா சாணக்கியா சாணக்கியா, சாணக்கியா. நாங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டோம். இனிமே கடவுள் கையில தான் இருக்கு. உங்க அண்ணன் சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த சிப்பை கொடுத்தாரு. இதுல இவங்க போட்டோஸ் எல்லாம் எதுக்காக இருக்கு? இவங்களை உனக்கு தெரியுமா? சொத்துக்காக எங்க அப்பா அம்மாவை கொன்னு என்ன அனாதை ஆக்குனது இந்த துரோகிங்க தான். அவங்க வேற யாரும் இல்ல, என்னோட சொந்த தாய் மாமாங்க. தாத்தா இருக்கிறது தெரிஞ்சாலும் இவங்களுக்கு பயந்துகிட்டு தாத்தா கிட்டயும் போக முடியாம அனாதையாவும் வாழ முடியாம உங்களுக்கு நெருக்கமான உங்களுக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சாணக்கியா எனக்கு தைரியத்தையும் கொடுத்து அவரோட பிளான் படி என்னை இங்க அனுப்புனாரு. அந்த மாதிரி சாணக்கியா கொடுத்த தைரியத்துலதான் நான் இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னோட ஒத்துழைப்பால முதல்ல சின்ன மாமாவை அதுக்கப்புறம் பல்ராம அதுக்கப்புறம் சீதாராமனையும் கொன்னுட்டாரு. சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம வீட்டுல இருக்கிற எல்லாரையும் தெய்வ தாட்சணம் இல்லாம கொன்னுட்டாங்க. அவங்க சுயநலத்துக்காக இந்த மாதிரி எத்தனையோ கொடுமைகளை பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, சொத்துக்காக அப்பா அம்மாவை கொன்னது கூட இவங்க தான். இந்த மாதிரி ஆளுங்களை கொல்றது தப்பா தாத்தா? இல்லம்மா, நீ எந்த தப்பும் பண்ணல. இந்த மாதிரி துரோகிகளை வளர்த்து ஆளாக்கி நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. அயோக்கிய பசங்களா, என் வீட்டு உப்பு தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்றீங்களா? உங்களை என் பெத்த பிள்ளைங்க மாதிரி வளர்த்ததுக்கு என் பையனையே பிரிச்சுட்டீங்களடா.
நீங்க மனுஷங்களடா, விஷ பாம்புங்க. டேய் கிழவா, இத்தனை நாள் நீ இங்க உயிரோட இருக்கன்னா உன் மகனையும் மருமகளையும் நாங்க கொன்னது தெரியாம இருந்ததுனாலதான். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ உயிரோட இருக்கிறதே வேஸ்ட். ஏண்டி உன் காதலனோட பழிய திக்கிறதுக்கு என் தம்பிங்களை கொன்னுட்டியா? நீ எப்படி வலை வீசி என் தம்பிகளை கொன்னியோ அதை விட உன்னை கொடுமையா கொல்லுவண்டி. ஏய், இவள நம்ம ஃபேக்டரி கூட்டுவாங்கடா. டேய் விடுங்கடா. தம்பி, நம்ம தம்பிகளை கொன்னவனோட குடும்பத்துல ஒருத்தன் கூட உயிரோட இருக்க கூடாது. ஹாப்பி பர்த்டேடா. ஒவ்வொரு பர்த்டே அன்னைக்கும் அப்பா அம்மா நம்ம எல்லாரும் கூட சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுவோம். ஆனா இப்போ நம்ம 2 பேர் தனியா இருக்கோம். நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எனக்கு ஹாஸ்டல்ல இருக்க சுத்தமா பிடிக்கலனா உங்க கூடவே வந்துடுறேன். ஒரு சின்ன வேலை பாக்கி இருக்குமா, அதை முடிச்சுட்டு வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன். வா போலாம். வச்சுக்கோ. கௌரி, கௌரி, அண்ணா, அண்ணா. டேய் வாடா, உன் தங்கச்சி வேணும்னா வந்து காப்பாத்திக்கோ. அண்ணா, அண்ணா. வா வா வா, வாடா. அண்ணா, அண்ணா. வா வாடா, எவ்வளவு தூரம் வர முடியுமா? வா வாடா வா. என்னடா நின்னுட்ட, களைச்சு போயிட்டியா? ஏண்டா உன் தங்கச்சி வேண்டாம்? வாடா வாடா, வா 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 வா. இன்னைக்கு உனக்கு என்ன பண்ற பாரு. விடுங்க என்ன அண்ணா. வாடி. இல்ல சாணக்கியா, சாணக்கியா. அண்ணா, அண்ணா. சாணக்கியா. டேய் டேய் டேய், அதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டியா? அன்னைக்கு உன் கதை முடிஞ்சுன்னு உன்னை அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். ஆனா என் தம்பிங்களை ஒவ்வொருத்தனையும் அநியாயமா கொன்னுட்டியடா. அதுக்கு நான் எப்படி எரியணும் தெரியுமா? இப்ப உன் கண்ணு முன்னாடி உன் ஆளுங்களை ஒவ்வொருத்தரையா எப்படி கொல்ல போறேன்னு கண்ணை திறந்து பாரு. பாரா.
தொடர்ந்திடும் சாணக்கிய யாகம் முடியாது இனி இந்த யுத்தம் என்றும் தீராத பாவம் தலையை துண்டாக்கும் துரோகம் கர்ஜிக்கும் நரசிம்ம கோபம் உயிரை கொள்ளும் வேகம் ஆபத்தை நெருங்கிவிட்டால் ஒரு வாட்டி தொட்டு விட்டால் வீரடுப்பானவன் சாணக்கியனா சாணக்கியன்தான் 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 என்றும் தீராத பாவம் தலையை துண்டாக்கும் துரோகம் கர்ஜிக்கும் நரசிம்ம கோபம் உயிரை கொள்ளும் வேகம் ஆபத்தை நெருங்கிவிட்டால் ஒரு வாட்டி தொட்டு விட்டால் வீரடுப்பானவன் சாணக்கியனா சாணக்கியன்தான் சாணக்கியன்